தோட்டத்துல உங்களுக்கு சாபம் வந்துச்சு. ஏதனை தொடுத்தும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணுவ? ஆதாம பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னாரு? வேர்வை சிந்திதான் நீ சாப்பிடு. ஏதனை பார்த்து சொன்ன என்ன சொன்னாரு? கர்ப்ப வேதனை பட்டுதான் நீ பிள்ளை பெறணும். கர்ப்ப வேதனை பட்டுதான் பிள்ளை பெறணும்னு சொல்லிட்டு அந்த சாபத்தை இயேசு நமக்காக மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ கர்ப்ப வேதனை வரலையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா பைபிள்ல சொல்லப்படுறது தாங்குற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எபிரேய ஸ்திரீகள் பலன் உள்ளவர்கள். உன்னை பலன் உள்ளவனாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பலன் உண்டு, அல்லேலூயா. நம்ம சாபத்தை, உங்க முற்பிதாக்கள் சாபம், உன் சாபம், உன் பிள்ளைங்க எல்லாருடைய சாபத்தை சிலுவை உனக்காக சுமந்து தீர்த்தது. ஆமென், ஆமென். அடுத்தது எல்லாம் முடிச்சிட்டு அவர் ஆசீர்வாதத்தை உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சிலுவை உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. முதல்ல சிலுவை என்ன கொடுத்துச்சு? உனக்கு கீழ்ப்படிதலை கொடுத்தது. சிலுவை உனக்கு என்ன கொடுத்தது? தேவ உறவை கொடுத்துச்சு. சிலுவை தேவ சாயலை கொடுத்தது. சிலுவை நியாய பிரமாணத்தை மாத்தி போட்டுச்சு. சிலுவை என்ன பண்ணுச்சு? பாவத்தை மாத்துச்சு. சிலுவை சாபத்தை மாத்துச்சு. சிலுவை உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அல்லேலூயா. சிலுவை உணவு செஞ்சிருக்கிறது. நான் சிலுவைக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். சிலுவை இவ்வளவு செஞ்சிருக்குது. 7 காரியத்தை சிலுவை செஞ்சிருக்குது. நான் சிலுவைக்காக என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா பரமாஸ் என்கிற ஒருத்தன் இருக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா இயேசு பிரசங்கத்தை கேட்டதில்லை, இயேசுவை பார்த்ததில்லை, இயேசு அற்புதத்தை அவன் பார்த்ததில்லை, இயேசுடைய பார்த்தீங்கன்னா இயேசு கூட நடந்ததில்லை, எதுவுமே அவன் செஞ்சதில்லை. ஆனா அவன் ஒன்னே ஒன்று பார்த்தான். அவன் சுமக்க வேண்டிய சிலுவையை, அவன் ஏற வேண்டிய சிலுவை இயேசு ஏறினார். அதை பார்த்த உடனே இயேசு விட்டு போன ஊழியத்தை அவன் செய்தான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏற வேண்டிய சிலுவையை இயேசு ஏறினார். நீ சுமக்க வேண்டிய சாபத்தை இயேசு சுமந்தார். நீ சுமக்க வேண்டிய பாவத்தை இயேசு சுமந்தார். சிலுவைக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? சிலுவைக்காக நீ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க, இப்ப வாசிங்க. கலாத்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:2. கலாத்தியர் 5:23 வாசிப்பா. இருமா வரேன்.
கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம் வாசிமா. அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் தம்முடைய மாம்ச இச்சை எதில் அறைஞ்சிருக்கிறாங்களா? சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்களா? சிலுவைக்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலுவைக்காக என் மாம்சத்தை, வேதம் சொல்லப்படுது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை சிலுவைக்காக நான் இழக்க வேண்டும். ஆமென், ஆமென். நான் சிலுவைக்காக என்ன செய்ய வேண்டுமானால், எனக்காக 3 அடிபட்ட இயேசுவுக்காக, என்னுடைய பாவத்துக்காக மரித்த இயேசுவுக்காக, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை சிலுவையில் அறைய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சிலுவைக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், மாம்ச இச்சையை சிலுவையில் அறைய வேண்டும். அடுத்தது நாம் சிலுவைக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், கலாத்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்தின்படி கல்மேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். கட்டாயம் பண்ணுங்க சொல்றாரு. இரண்டாவது, சிலுவைக்காக நீ செய்ய வேண்டிய காரியம் வேதம் சொல்லப்பட்டிருக்குது, உன் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாக வேண்டும். ஆமென். சிலுவைக்காக நீ செய்ய வேண்டிய காரியம் மாம்ச இச்சையை சிலுவையில் அறையணும். இரண்டாவது, நீ மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆமென். அடுத்தது 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. தெளிவா வாசிங்க. ஒண்ணா வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. மேன்மை பாராட்டாதது இருப்பேனாக. ஆமென், ஆமென். சிலுவை உனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை, சிலுவை உனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சிலுவை கொடுத்த உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை என்னைக்கு நீ பெருமை பாராட்டவே கூடாது. அல்லேலூயா. சிலுவை உன் பெருமை என்ன பண்ணனா, இன்னைக்கு சிலுவையில் நீ அறைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். நீ பெருமை பாராட்டியது ஒண்ணே ஒண்ணுதான், என்னை ரட்சித்தார். சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் நான் பெருமை பாராட்டக்கூடாது. என் படிப்பையோ, என் பணத்தையோ, என் ஜாதியோ, என் குலத்தையோ பெருமை பாராட்டதுபடி சிலுவையை மட்டும் நான் பெருமை பாராட்ட வேண்டும். ஆமென். அதே வசனத்தை கீழே வாசிங்க பார்க்கலாம். அவரால் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை. போதும் போதும் போதும். மறுபடியும் வாசிமாத, மறுபடியும் வாசிமாத. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை சிலுவையில் நீங்கள் அறைய வேண்டும். ஆமென். உலகத்துல கண்ணுல பாக்குறது எல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், கண்ணுல பாக்குறதுல ஆசைப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய உலக ஆசையை சிலுவையில் அறைய வேண்டும். சிலுவைக்காக நீ செய்ய வேண்டிய காரியம், முதல் உன் மாம்ச இச்சையை சிலுவையில் அறையணும். இரண்டாவது, உன்னை ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இரண்டாவது மறுரூபமாகும்படியா சிலுவையில் உன்னை அறையணும். மூணாவது, பெருமையை சிலுவையில் அறையணும். நாலாவது, உலகத்தை சிலுவையில் அறையணும். 5வது வாசிங்க, 17வது வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக, வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. இயேசுவுடைய அச்ச அடையாளங்களை சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சிலுவைக்கு என்ன செய்ய வேண்டுமானால், சிலுவையை என் இருதயத்திலே சுமந்து, இயேசுவை என் இருதயத்திலே சுமந்து, அவர் சாயிலே நான் மாற வேண்டும். ஆமென். அவரை நான் என்னைக்கும் சுமந்துட்டு போகணும். சுமக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவர் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சிலுவையை சுமக்கிறவனாய் மாற வேண்டுமானா, கழுத்துல போற சிலுவையை பத்தி நான் சொல்லல, உள்ளத்துல போற சிலுவையை பத்தி சொல்றேன். உள்ளத்துல இருக்கிற இயேசு உன்னை சுமப்பன்னா அவரை பத்தி நீ எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிலுவையை நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தருக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் பண்ண சொல்லப்படும், தடுமாறும் கால்களை கண்டேன், அது என் கண்கள் குளமாகியது. அவர் தடுமாறி தடுமாறி அந்த கொல்கதாவிலே நடந்து போனார். அவரால் முடியாத பாரம், முடியாத துன்பம், அவரால் நடக்கவே முடியாத சூழ்நிலை. ஏன் தெரியுமா? அந்த பாரத்தோடு கூட, அந்த வேதனையோடு கூட, அந்த கொடும் வேதனையோடு கூட, ஆத்துமா பாரத்தோடு உன்னையும் மீட்க, என்னையும் மீட்க வேண்டும் என்று ரத்தத்தோடு சதையோடு உன்னை என்னை அவர் பெற்றெடுத்திருக்கிறார். அவர் சரீரம் முழுவதும் பார்க்கத்தக்க ரூபமே இல்லை, நிர்வாணமா இருந்தார். பார்க்க முடியல. இயேசுவை நிர்வாணமா இருந்தார். வேதம் சொல்லப்பட்டிருக்குது, பார்க்கத்தக்க
நான் இங்க விழுந்துட்டேனா, நான் இங்க நின்னுட்டேனா என் ஜனங்கள் பாவத்திலிருந்து வெளிவர முடியாது என்பதை கர்த்தர் நினைத்தார். உன் வாழ்க்கையில நீ நினைக்கணும், நான் சுவிசேஷம் சொல்லனா என் குடும்பம் ரட்சிக்கப்படாது, நான் ஜெபிக்கலனா என் தெரு ரட்சிக்கப்படாது, நான் ஜெபிக்கலனா என் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படாது. நான் அதற்காக நான் பிரயாசப்பட, எனக்கு எவ்வளவு பலவீனம், எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனை இருந்தாலும் நான் ஆண்டவரை சுமக்கிறபடினாலே, அவரை என் அச்ச அடையாளமா நான் தரித்துக் கொண்டிருக்கிறபடினாலே அவருக்காக நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு இன்னைக்கு நம்ம ஆராதனைக்கு நேராக கடந்து போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவர் கிட்ட சொல்ல போறோம். இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட ஆண்டவர் சிலுவைக்காய் நாம் என்ன செய்திருக்கிறோம். சிலுவை நமக்கு 7 காரியத்தை செய்தது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு சிலுவைக்காய் நீ என்ன செய்ய போகிறாய்? உன் மாம்ச இச்சை எல்லாம் எழுந்துக்குங்க, பார்க்கலாம், எல்லாம் எழுந்துக்குங்க, எல்லாம் எழுந்துக்குங்க. இயேசு தள்ளாடி நடந்தார், தள்ளாடி நடந்தார். அவரால் நடக்க முடியல, அவரால் நிற்க முடியல, அவரால் உட்கார முடியல. அவர் சிலுவையில உன்னை என்னைய நினைச்சாட்டே
சொல்லுங்க, கண்களை மூடி 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, சிலுவையிலே என்னை பெற்றெடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என் சரீரத்திலே உண்மையான ஆண்டவரே அச்சடலமானமாய் தடுத்துக் கொள்ள எனக்கு உதவி செய், உதவி செய், உதவி செய். அந்த தடுமாற காலம் கற்பனைக்கு முன்னாடி கொண்டு வா. அந்த தடுமாறிய காலம் கற்பனைக்கு முன்னாடி கொண்டு வா. என் இயேசு உனக்காக பட்டார் அல்லவா? உன் குடும்பத்தை ரட்சி
பலனை கர்த்தருக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் அறிவிப்பு சொல்லி நான் முடித்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நம்ம தேவ வார்த்தைக்கு நேரா கடந்து போறோம். நம்ம பிள்ளைங்க பேச போறாங்க. நீங்க நல்லா உற்சாகப்படுத்தும். நான் ஒரு வேலை நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் முடிச்சு அனுப்பணும்னு ஒரு பிளான்ல இருந்தேன். திருவிருந்து கொடுக்கறதுக்கு பாஸ்ட் வரணும் நம்மளுக்கு. அதனால நீங்க உற்சாகமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ரொம்ப நேரம் ஆகணும், பயப்படாதீங்க. கரத்துல ஒப்பு கொடுக்கறியா? 7 என்பது ஒரு பூரணம். 7 ஆண்டவரே பலியை செலுத்தும் போது ஆண்டவரே போட்டு ஆண்டவரே தகப்பனே நீர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சீங்கய்யா. இன்னைக்கு எங்க சபையில இந்த 7 பிள்ளைகளும் ஆண்டவரே பூரணப்பட்டு தேவ ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்கய்யா. 7 சபையினுடைய தூதனுக்கு சொல்லுகிறது போல இந்த 7 பிள்ளைகளை 7 சபைகளை வைத்து நடத்துகிற ஒரு அபிஷேகத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுங்கப்பா. இந்த பிள்ளைகளை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைங்க அநேகருக்கு ரோல் மாடலா மாற உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை பேசுறது மட்டும் இல்ல, இனி வரப்போற நாட்களிலே கிறிஸ்துவை தன் சரீரத்திலே அச்சு அடையாளமாய் தரித்து கொண்டு பேச்சிலே பார்வையிலே நடந்ததிலே எல்லாத்திலே சாட்சியாய் வாழ உதவி செய்யும். பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் இயேசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த வேலையில கூட இயேசப்பா, இந்த நாள்ல அப்பா நீங்க சிலுவையில பேசின அந்த கடைசி 7 வார்த்தையை இயேசப்பா நாங்க தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பேச இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசப்பா நீங்க மறைச்சு நீங்க வெளிப்படுங்க. தேவநாமம் மாத்திரம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதல் வார்த்தை வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த முதலாவது வார்த்தை பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிற வார்த்தையா இருக்கு. யாருக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, அவரை சிலுவையில அறைய காரணமா இருந்தவங்களுக்காகவும் அவரை சிலுவையில அறைந்தவர்களுக்காகவும் தாங்க அவர் வேண்டுதல் செய்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த மனசு இல்ல அவர்கிட்ட இருந்து. அந்த அன்பை நாங்க நம்ம கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேரால அவங்க திட்டும் போதே அவங்கள நம்ம மன்னிக்க முடியும்? அவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க, அவரை வஞ்சிக்கிட்டே இருக்காங்க. சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவரை அடிச்சாங்க, ஏளனமா பேசினாங்க, என் காரி கூட துப்புனாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் பிதாவின் இடத்துல அவர் வேண்டுதல் செய்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும். எவ்வளவு பெரிய அன்பு! இந்த அன்பு அவர்கிட்ட இருந்ததுனால மாத்திரம் தான் அவர் மன்னிப்பு அப்படின்றத அவர் சொன்னாருங்க. இந்த மன்னிப்பு அப்படின்றதுக்கு கிரேக்க மொழியில அஃபியமி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இந்த அஃபியமின்ற வார்த்தை அவர் 6 முறை யூஸ் பண்ணியிருக்காரு. எப்ப அப்படின்னு பார்த்தா, கபாலஸ்தலத்துல கபாலஸ்தலத்தை அவர் அடைந்த போதே சுற்றி பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னாருங்க. அடுத்ததா போர் சேவகர் அவரை கீழே தள்ளி அவரை சிலுவையில வைத்த போது பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னார். அவர் கையில ஆணி பாய்ந்த போது கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்று மூணாவது முறையாக சொன்னார். 4வது முறையாக சிலுவையை நேராக தூக்கி நட்ட போது பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். சிலுவையை சுற்றி நின்ற கூட்டங்கள் அவரை திட்டி சபித்த போது கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். கடைசியாக போர் சேவகர்கள் அவர் தையலிலால் அங்கியை சீட்டு போட்ட போது கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். இந்த இடத்துல நம்ம ஒரு நோட் பண்ணணும். இந்த வார்த்தை முதலாவது வார்த்தை மாத்திரம் தான் சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடியில இருந்தே இவர் பேசினாருங்க. கபாலஸ்தலத்துல அடைஞ்சதுல இருந்து சிலுவையில் அவர் அடையிற வரைக்கும் 6 முறையாக இந்த அஃபியமி என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. இந்த மன்னிப்பு அப்படின்றது இங்கிலீஷ்ல இப்ப இந்த காலத்துல ஐம் சாரி அப்படின்றது ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம் நம்ம. ஆனா தமிழ்ல என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தாமதமாதுல, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இப்போ ஃபர்ஸ்டா கர்த்தர் பிதாவே அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன் ஃபர்ஸ்ட் அவர் பிதாவே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இது கூட ஒரு அதிசயம் தான். ஏன்னா சொந்த சீஷர்களும் அவரை விட்டு போயிட்டாங்க. பிதா கூட குமாரர் உபத்திரவப்படுறத அனுமதிச்சாரு. அப்ப கூட கர்த்தர்
பிதாவே அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா கூட அவங்க நம்மள என்னதான் திட்டினாலும் அடுத்த முறை நம்ம அவங்க கிட்டதான் போய் நிற்போம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் அவங்க கிட்டதான் பேசுவோம்ல. அதே மாதிரிதான் கர்த்தர் கூட பிதாவே என்று ஃபர்ஸ்ட் பிதா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. இது பிதாவுக்கும் குமாரருக்கும் உள்ள நெருக்கத்தை நமக்கு காட்டுதுங்க. பிதா கூட கர்த்தர் ஊழிய தொடங்கும் போது இவர் என்னுடைய நேசகுமாரன் தான் சொன்னாரு. அப்போ கர்த்தர் இது பிதாவும் குமாரனை நேசிச்சாரு, குமாரனும் பிதாவை நேசிச்சாரு. இது அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அன்பை நமக்கு காட்டுது. இப்போ கர்த்தர் மன்னிப்பை எப்படி சொல்றாரு, நம்மள என்ன செய்ய சொல்றாருன்னு 3 காரியங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்டா, கர்த்தர் மன்னிக்கிறவர், மறுவாழ்வு அளிக்கிறவர். வாசிப்போம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆமென். 1000 தலைமுறை இரக்கம் காக்கிறவர். நம்ம ஒரு வாட்டி ஒருத்தருக்கு இரக்கம் பாராட்டிட்டாலே நமக்கு அது பெருசா இருக்கு, அதுவும் நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு 1000 தலைமுறை இரக்கம் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர். எவ்வளோ ஒரு இரக்கமான குணம்ல. இவரோட அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவரை அடிச்சாங்க, முள்முடி சூட்டினாங்க, வாரினால் அடிச்சாங்க, அவரோட சதைகள் தொங்குச்சுன்னு பாக்குறோம், தலையிலிருந்து ரத்தம் ஒழுவுச்சுன்னு பாக்குறோம். அவரோட சிலுவையில் அவர் தொங்கும் போது ரத்தம் மட்டும் நீரா ஓடலைங்க, அவரோட மன்னிப்பு கூட நீர் பாய்ச்சலா தான் ஓடுச்சு. அந்த மன்னிப்பு தான் நம்மள இன்னைக்கு மீட்பு தந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம மன்னிக்கிறோம்னா முழு மனதோட நம்ம மன்னிக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம சாரி நம்ம சொன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். பட் ஆனா அந்த நேரத்துல கூட நம்ம முழுசாக மன்னிச்சிடுறோமா? இன்னொரு காரியம் அவங்க செய்யும் போது நீ அன்னைக்கு அதை செஞ்சல அப்படின்னு நம்ம சொல்லிதான் காட்டுறோமே தவிர்த்து அதை நம்ம முழுசா மறந்துடுறது கிடையாது. இந்த வேலையில நம்ம உறுதிமொழி எடுப்போம், அதை நம்ம மறந்து இதுக்கப்புறம் நம்ம அதை சொல்லி காட்டுறவர்களாய் அல்ல, மன்னிக்கிறவர்களாய் மாறுவோம். 2வது காரியமாக, கர்த்தர் மன்னித்தவர், மனம் திரும்ப செய்தவர். யோவான் 8ஆம் அதிகாரம் 10-11. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு விபச்சாரிய ஸ்திரீயை கூட கர்த்தர் மன்னிக்க மனதுள்ளவரா இருக்கிறாருங்க. அந்த நேரத்துல கூட அவர் சொன்ன வார்த்தை, உன்னை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தை எனக்குள்ள ரொம்ப கிரிய செஞ்சுச்சு. அந்த வார்த்தை கர்த்தர் அன்னைக்கு சொல்லலைன்னா அன்னைக்கு அவங்க மனம் திரும்பி இருப்பாங்களான்னு தெரியல. அவங்க அன்னைக்கு அதை ஃபீல் ஆச்சு பண்ணிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். நம்ம கிட்ட சின்ன வயசுல எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லி கொடுக்கறது, எந்த விஷயம் நம்ம தப்பா செஞ்சாலும் சரி சரியா செஞ்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் தப்பா செஞ்சா நமக்கு சாரி சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒருத்தவங்க நமக்கு ஏதாச்சும் நன்மை செஞ்சா தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த சாரின்ற வார்த்தை நம்ம அன்னைக்கு பண்ற தப்ப நம்ம உணர வைக்கணும்ன்றதாங்க நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லி தராங்க. அந்த விஷயத்துல நம்ம அந்த சின்ன வயசுலயே நம்ம கத்துக்கிறோம். பட் ஆனா அது பெரியவங்களாகும் போது அதை நம்ம சில நேரத்துல அதை நம்ம மறந்துடுறோம். அப்போ அந்த நம்ம சாரி அப்படின்னு நம்ம கேட்கும் போது மன்னிச்சிருங்க அப்படின்ற வார்த்தை நமக்குள்ள ஒரு கிரியை செய்து, அப்போ நமக்கு அங்க ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுது. நம்ம அந்த சாரி அப்படின்ட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம அதை ரிப்பீட் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம செய்யறோம். பட் ஆனா அங்க ஒரு மன திரும்புதல் ஏற்படுது அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு மன்னித்து மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுக்கிறார். மனம் திரும்புதலை பற்றி நமக்கு அங்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். 3வது காரியமாக, கர்த்தர் மன்னிப்பவர், மன்னிக்க சொன்னவர். எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22. அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். இங்க கர்த்தர் நமக்கு எப்படி மன்னிக்கணும், எத்தனை வாட்டி மன்னிக்கணும்னு நமக்கு அங்க உணர்த்துறாரு.
நம்ம ஒரு வாட்டி மன்னிச்சுட்டு 2 வாட்டி மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட்டடா நம்ம ஒரு காரியம் செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம சுற்றி இருக்கவங்களே நம்மள ஏளனமா தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு 7 முறை மாத்திரமல்ல 70 தடவும் நம்ம மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு இங்க சொல்லி தராரு. நம்ம இப்ப நம்ம மன்னிக்கலாம் அப்படின்னா பரலோகத்துல நமக்கு மன்னிப்பு இல்லைங்க, அதை நம்ம கவனிக்கணும். மன்னிப்பு நீங்க மன்னிக்கலனா உங்களுக்கு மன்னிப்பு இல்ல, மன்னிப்பு இல்ல நீங்க மன்னிக்கலனா உங்களுக்கு இன்னைக்கு மன்னிப்பு இல்லைன்னு கர்த்தர் நமக்கு இன்னைக்கு உணர்த்துறாரு. அதை நம்ம உணர்ந்தவர்களாய் நீங்க மன்னிக்கிறவர்களா இருந்தா மாத்திரம்தான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நம்ம அதை உணரணும். கர்த்தர் சிலுவையில நமக்காக செய்த இந்த ஜெபத்துல நாம 2 விஷயத்தை கற்றுக்கொள்ளணுங்க. என்ன அப்படின்னா நம்ம மன்னிக்கப்படும் போது கர்த்தர் நம்மளை எப்படி மன்னிச்சாரு, நம்ம பிறருக்கு எப்படி மன்னிக்கணும், மன்னிப்பின் அவசியத்தை பற்றி நமக்கு கர்த்தர் இங்க சொல்றாரு. வேதத்திலே சொல்லப்பட்டது, அவர் பிதாவே இவர்களை மன்னியும் என்று கூப்பிட்டார். மன்னிக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறது மறுவாழ்வு. அல்லேலூயா. அடுத்தது மன்னிக்கிறவனுக்கு அடுத்ததுனா கொடுக்கிறாரு மறுவாழ்வு. முதல்ல 2வது மனம் திரும்புதல், 3வது மன்னிக்க செய்கிறவர். அல்லேலூயா. மன்னிக்கிறவனுக்கு மறுவாழ்வு கிடைக்கும். அடுத்தது என்ன கிடைக்கும்? மனம் திரும்புதல் கிடைக்கும். மன்னிக்கிற குணத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க யாராவது இந்த சபையில மன்னிக்காத உங்க சொந்த பந்தத்துக்கிட்ட யாராவது பேசாதீங்கன்னா, வேதம் சொல்லப்பட்டது அந்த வழியில கூட வேதனையில கூட இயேசு நம்மளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்குறாரு, மன்னி. ஆமென் ஆமென். நம்ம சொல்லுவோம் செத்தா கூட இந்த மூஞ்ச பார்க்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது யாரையும். ஏன்னா அவர் நினைச்சிருந்தாருன்னா நம்ம மூஞ்ச பார்த்துருக்க முடியாது. அவ்வளவு பாவிகள் நம்ம. ஆமென் ஆமென். அவ்வளவு பாவியா இருக்கிறோம் நம்ம. அந்த பாவியா இருக்கிற நம்மள ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார். ஆமென் ஆமென். யாரெல்லாம் மன்னிக்காத இருக்கிறீங்களோ ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிக்கிற குணத்தை கொடுங்க. எனக்குள்ள கசப்பு, வைராக்கியம், கோபம் இதெல்லாம் வச்சுக்கவே கூடாதுப்பா. இதெல்லாம் நான் எடுத்துட்டு போறது இல்லை. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வான். நம்ம எல்லாம் இப்ப உறுதிமொழி எடுக்க போறோம். பார்க்கலாம். இன்றைக்கு என்னுடனே கூட அல்லேலூயா அல்லேலூயா. சரி, யார் 2வது வார்த்தை பேச போறது? சாந்தா. கிளாப் பண்ணி என்ன பண்ணுவீங்க பாருங்க. அம்மா பாக்கலாம், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அடுத்த டைம்ல அம்மா மார்களுக்கு தான் கொடுக்க போறேன். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின 2வது வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா, எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இத பார்த்தனா பிதா முதல் வார்த்தை, இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தை யார்கிட்ட சொல்றாருன்னா பிதா கிட்ட சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. ஆனா இந்த 2வது வார்த்தை யார் பார்த்து சொல்றாருன்னா, அவரோட கூட அறையப்பட்டிருந்த 2 கலர்கள் அறையப்பட்டிருந்தாங்க. அந்த 2 கலர்கள்ல ஒரு கலனை பார்த்துதான் பிதாவே இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று அவர் சொல்கிறார். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32-33. நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தர் எங்களுக்குள் இல்லையே. மத்தியஸ்தர் இல்லையே. அவர் என்ன சொல்றாரு? யோபுவோட புஸ்தகத்துல பார்த்தா அவருக்கு இருந்த பாடுகள் மத்தியில அவர் நிறைய புலம்புவாரு. ஆனா இந்த வசனத்துல பார்த்தோன்னா ஒரு அங்கலாய்த்து ஒரு வசனத்தை சொல்வார். என்னன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தர் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தர் இருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கீழே 2 வசனத்தை வாசிப்போம். அவர் தமது மேலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக. அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன். இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை. இப்படி செய்ய இடமில்லை. ஏன்னா அவர் யோபு என்ன சொல்றாங்க, எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தர் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருந்தா எனக்கு பயம் இருக்காது. மிலாற்றை என்னை விட்டு அகற்றி விட்டுருப்பாரு. நான் கலங்காம பேசுவேன், பயப்படாமல் பேசுவேன் அப்படின்ற மாதிரி யோபு சொல்லியிருப்பாரு.
இப்போ அந்த மத்தியஸ்தர் என்னன்னு பார்ப்போம். மத்தியஸ்தர்னா ஒரு மிடில் மேன். இப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பிரச்சனைனா நடுவுல ஒரு ஒப்புரவு ஆக்குற ஊழியம் செய்யறவங்கள தான் மத்தியஸ்தர், மிடில் மேன், ஒரு மீடியேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடுவுல இருந்துகிட்டு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறவங்கள தான் ஒரு மிடில் மேன், ஒரு மீடியேட்டர் என்று சொல்லுவாங்க. இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போன உடனே தண்டனை கொடுத்துட மாட்டாங்க. ரெண்டு பேரோட பிரச்சனையை கேட்டு அதை சால்வ் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கிறவங்கள தான் ஒரு மிடில் மேன், ஒரு மத்தியஸ்தர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கு கூட கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ரெண்டு கல்லர்களுக்கு நடுவுல அவ்வளவு பாடுகள் மத்தியில அந்த கொல்கத்தா மலையில கூட அந்த ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு மத்தியஸ்தராக, ஒரு மிடில் மேனாக, ஒரு மீடியேட்டராக நான் இன்று அவரை பார்க்கிறேன். அன்று யோபுக்கு தெரியல, அவருக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தர் இல்லை என்று அவர் நினைச்சிருக்காரு. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அவர் யார் என்று. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ நமக்கும் பிதாக்கும் நடுவுல ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் மத்தியஸ்தரா இருந்து கொண்டு நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல இருந்து கொண்டு நமக்காக இன்று வரை அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என் பிள்ளை மனம் திரும்பிடும், இன்று வரையும் பிதாக்கும் நமக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தரா இருந்து நமக்காக பேசி கொண்டிருக்கிறார். இல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில கூட இந்த மத்தியஸ்தரின் அவசியத்தை குறிச்சோம், அந்த மத்தியஸ்தர் அந்த ரெண்டு கல்லர்களுக்கு என்ன செய்யறாரு குறிச்சுதான் ஒரு 3 காரியத்தை சுருக்கமா பார்க்க போறோம். ஆதியாகமம் 16:5. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். நியாயம் தீர்ப்பாராக. இதுல முதல் காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சூழ்நிலை என்ன பார்த்தோம்னா, சாராளோட அடிமை பெண் ஆகார வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்து அவள் கர்ப்பம் தரித்து அவ சாராள அலட்சியம் பண்ணதுனால சாராள் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவுல யார் இருக்காங்கன்னா ஆண்டவர் இருந்து என்ன பண்றாரு, நியாயம் தீர்க்கிறார். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவுல இருந்து நியாயம் தீர்க்கிறார். அப்போ இன்று சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவுல இருந்து நியாயம் தீர்க்கிற தேவன் இன்று கல்வாரி சிலுவையில அறையப்பட்ட 2 பேர் கல்லர்களுக்கும் நடுவுல ஏன் அவர் அறையப்பட்டிருக்காரு, என்ன ரீசன்னா அவர் நியாயம் தீர்ப்பதற்காக நடுவுல அறையப்பட்டிருக்காரு. இன்று கூட நம்ம பட்டிமன்றம் அநேக காரியங்களும் டிவில பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா 2 சைட்லயும் பேசுவாங்க. ஒரு சைடு ரைட் சைட்ல ஒரு 4 பேர், லெஃப்ட் சைட்ல ஒரு 4 பேர் பேசுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 பேர் பேசிட்டு நடுவுல இருக்கிற நடுவர் வந்து கடைசி வரை கேட்டுட்டே இருப்பாரு, பதில் எதுவும் சொல்ல மாட்டார். கடைசி வரை கேட்டுட்டு கடைசியா தான் அவரோட தீர்ப்பை சொல்லுவாரு. அது போலதான் இந்த 2 கல்லர்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த 2 நடுவுல ஆண்டவராகிய மத்தியஸ்தர் இருக்கிறாரு, அவர் பக்கத்துல இருக்கிற 2 கல்லர்களும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத முழுசா மத்தியஸ்தர் கேட்டுட்டே இருக்கிறாரு, அவனதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரை பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கல்ல என்ன சொல்றானா, ஆண்டவரை இகழ்ந்து பேசுறான், நீ உண்மையான கிறிஸ்துவானா உன்னையே என்னையும் ரசித்து கொள்ளு அப்படின்ற மாதிரி ஒரு கல்ல சொல்றான். இன்னொரு கல்ல என்ன சொல்றானா, இவர் வந்து அவன் தெளிந்த ஞானமாய் தெளிந்த புத்தியோட அவன் என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா, இவருதான் உண்மையான ஆண்டவர், இவர் என்ன கொஞ்சோடு நினைச்சிட்டா கூட அவரோட ராஜ்யத்தை என்ன கூட்டிட்டு போக முடியும்னு சொல்லி அவன் தெளிவாய் அங்க பேசுறத ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு, பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு. 2 பேரும் அவங்களோட வாக்குவாதத்தை எடுத்து வைக்கிறாங்க முன்னாடி. அப்ப ஆண்டவர் தான் இங்க ஒரு நியாய திருப்பு செய்ய போறார். அவரோட நியாய திருப்பு இந்த மத்தியஸ்திரி நியாய திருப்பு என்னன்னா, ஒரு கல்லனுக்கு மனம் திரும்பின அந்த கல்லனுக்கு ஞானமாய் பேசின அந்த கல்லனுக்கு அன்றைக்கே பரதீஸ் என்ற இடத்துல அவருக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார். இதுதான் அவரோட நியாய தீர்ப்பு. இங்க கூட நடுவுல இருக்கிற அந்த மத்தியஸ்திரி நியாயம் வந்து எப்படி பண்றதுன்னா, கடைசி நேரத்துல கூட ஒரு கல்லனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கிறவரா இருக்கிறார். இதுதான் முதல் காரியம். நடுவுல நிற்கிற மத்தியஸ்தர் வந்து நியாயம் தீர்க்கிறவரா இருக்கிறார். நம்ம 2வது காரியத்துக்கு போவோம். நடுவுல நிற்கிற மத்தியஸ்தர் என்ன செய்யறாருன்னா, ஆதியாகமம் 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அழிவின் நடுவுல இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் என்று இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். அப்ப லோத்து அழிந்து போகாதபடி நடுவுல ஒருத்தர் இருக்கார். அது யாரு? கர்த்தர்.
கர்த்தர் தான் அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்துட்டு அவர் அழிந்து போகாதபடி அனுப்பி விடுகிறார். நம்ம கூட இந்த வசனத்துல என்னன்னா, லோத்து அழிவில் இருந்து அழிந்து போகாதபடி அனுப்பி விடுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் தான் லோத்து கூட அந்த அழிவின் நடுவுல லோத்தோட கூட இருந்துட்டு லோத்துவா அனுப்பி விடுகிறார். இதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். அப்ப கர்த்தர் அந்த நடுவுல, அந்த அழிவின் நடுவுல அங்க இருக்கிறாரு. இப்ப நம்ம கூட பாட்டு எல்லாம் பாடுவோம், வசனம் எல்லாம் வாசிப்போம். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் என்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது நான் வெந்து போகவில்லைன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுகிற தேவன் அவர் வெளியிருந்து பேசுகிற தேவன் கிடையாது. அவர் நம்மளோட பாடுகள் நடுவுல இருந்து பேசுகிறார். நம்ம அக்கினியில் நடக்கும் போது அவர் அக்கினிக்கு வெளியிருந்து பேசல. அவர் நமக்கு ஆறுகள்ல நடக்கும் போது அவர் ஆறுகளுக்கு வெளியிருந்து பேசல. அவர் நம்மளோட பாடுகள் மத்தியில் நின்று கொண்டு பேசுகிற தேவனா இருக்கிறார். அப்படிதான் இன்றைக்கு கூட அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிந்து கொண்டிருக்க இடத்துல கர்த்தர் அந்த அழிவில் இருந்து லோத்துவ அந்த அழிவில் இருந்து அனுப்பி விடுகிறார். தான் நம்ம இந்த காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தனா அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கூட அவர் அழிவின் நடுவுல நின்று கொண்டிருக்கிறார். அழிவின் நடுவுனா அவர் மரிக்க போறாருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் மரிக்க போறாருன்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், அந்த மத்தியஸ்தருக்கு தெரியும். அந்த அழிவின் நடுவுல இருந்து கொண்டு ஒரு கல்லனை அவர் தப்புவித்து கொண்டிருக்கிறார். அப்படி எப்படின்னா, லோத்துவை எப்படி அவர் தப்புவித்தாரோ அது போலதான் இங்க அந்த கல்லனை தப்புவித்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த மத்தியஸ்தர் நம்ம வாழ்க்கையில தேவைன்னா, அவர் நம் வாழ்க்கையில அழிவில் இருந்து தப்புவிக்கிறவரா இருக்கிறார். 3வது காரியத்துக்காக நம்ம போவோம். ஆதியாகமம் 31:49-50. நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர். இங்கு யாருக்கும் நடுவுல கண்காணிப்பை வைக்கிறாரு? லாபானுக்கும் யாக்கோபுக்கும் நடுவுல. இது எந்த சூழ்நிலை பார்த்தோன்னா, லாபான் அவங்கள 2 குமார்த்திகளை மணந்த யாக்கோபு ரொம்ப நாள் அவங்க மாமனார் வீட்லயே இருந்துட்டு அவர் திரும்ப இங்க இருந்து கிளம்பி போகும்போது அவரோட பிள்ளைகளும் அவங்களோட 2 மனைவியும் கூட்டிட்டு போகும்போது அப்ப லாபான் அவங்க மாமனார் என்ன சொல்றாருன்னா, தப்பி தவிர என் 2 பொண்ணுகளை தவிர நீ வேற எதுனா ஸ்திரீயை நீ விவாகம் பண்ணனா ஆண்டவர் உனக்கும் எனக்கும், யாருக்குன்னா லாபானுக்கும் யாக்கோபுக்கும் நடுவுல ஆண்டவர் என்னவா இருப்பாருன்னா கண்காணிப்பே வைக்கிறவரா இருக்கிறார். இப்ப இதுல கண்காணிப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்றதுதான் கண்காணிப்பு. இப்ப நம்ம எக்ஸாம் ஹால் எல்லாம் எக்ஸாம் எழுதிருக்கோம், நிறைய எக்ஸாம் எழுதிருக்கோம். அதுல கூட பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஒரு ஹால்லே ஒரு 3 டீச்சர்ஸ் 3 ப்ரொஃபஸர் இருப்பாங்க. அவங்க நம்ம பார்த்து எழுதக்கூடாதபடி எப்படி இருப்பாங்கன்னா சுத்திக்கிட்டே இருப்பாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அந்த 3 ஹவர் பார்த்துக்கிட்டே நம்மள கண்ணோக்கமாவே இருப்பாங்க, பார்த்து எழுதுறாங்களா விட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது போல ஆண்டவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார். எந்த விஷயத்தையும் இப்போ அந்த ஆண்டவர் அந்த மத்தியஸ்தரா இருந்து கொண்டு அந்த நடுவுல இருந்து கொண்டு அவர் கண்ணோக்கமா இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆடுகளின் மேய்ப்பன் எப்படிப்பட்டவன்னா ஒரு கண்காணிப்புள்ளவனா இருக்கிறான். எப்படின்னா 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு ஆடு தேடி போகிற அந்த மேய்ப்பனை தான் கண்காணி என்று சொல்லுவாங்க. இந்த நாள்ல கூட கடைசி நேரத்துல மனம் திரும்புதலுக்கு ஏதுவா இருந்த ஒரு கல்லனை தன்னிடமாய் திருப்பி கொள்வதற்காக அவர் எப்படி இருக்காரா, அந்த கல்லன் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். கண்காணியா இருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் இயேசு இன்னும் வருவதற்கு இவ்வளவு தாமதம் ஆகுது? 2000 வருஷமா சொல்றாங்க வருவார், ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்டனா, அவர் இன்னும் பொறுமையா என் ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் இன்னும் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு இன்னும் அவர் பொறுமையாய் தாமதித்து கொண்டிருக்கிறார். இதுதான் ரீசன் அவர் வரதுக்கு தாமதம். அவர் நடுவுல நிற்கிற மத்தியஸ்தர் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் நம்மளை கண்காணிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் வாசிச்சோம் யோபுல. அது யோபு என்ன சொன்னார்னா, எனக்கு மத்தியஸ்தர் இல்லையே, எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல மத்தியஸ்தர் இல்லையே சொல்லிட்டு ஒரு அங்கலாய்த்தார். ஆனா இன்றைக்கு இந்த கல்லன், மனம் திரும்பின கல்லன், அந்த மத்தியஸ்தன் யாரு என்று தெரிந்து கொண்டதுனால 3 காரியத்தை பெற்றுக்கொண்டான். என்னென்ன காரியம்னா, முதல் காரியம் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டான். 2வது காரியம் அழிவில் இருந்து தப்புவித்து கொள்ளப்பட்டான். 3வது காரியம் கண்காணிப்பை பெற்றுக்கொண்டான்.
ஆனா அது ரெண்டு கல்லனுக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருந்துச்சு ரட்சிக்கப்படும்படியாக. ஆனா அதுல ஒரு கல்லன் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டான், ஆண்டவரை புரிஞ்சு கொண்டான், தெரிந்து கொண்டான். ஆனா ஒரு கல்லன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை, ஆண்டவரை இகழ்ந்து மட்டும் தான் அவன் செஞ்சான். அவனுக்கு ஒப்பிட்டு ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். எபேரியர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவரை இகழ்ந்த அவனுக்கு இப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பு தான் அவனுக்கு வரும் என்று பவுல் அன்றைக்கு எழுதியிருக்கிறார். கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரன் ஆவான் என்று அதை எழுதியிருக்கிறது. இப்போ ஆண்டவர் அசட்டை பண்ணினவனும் ஆண்டவர் அசட்டை பண்ணவருக்கும் ஆண்டவரோட வசனத்தை அசட்டை பண்ணினவருக்கும் எப்படிப்பட்ட ஆக்கினைனா கொடிதான ஆக்கினை வரும்ன்றவே சொல்லியிருக்காங்க. மனம் திரும்பின அந்த கல்லனை போல புத்தியோட தெளிந்த புத்தியோடு இருந்தா பரதீஸ் என்கிற அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு இடத்த ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அன்று பவுல் சொன்னது போல இன்றைக்கு நான் உங்களை கேட்கிறேன், நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 2 கல்லன்ல நம்ம எந்த கல்லனை போல இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எந்த கல்லனா இருக்கிறீங்க நீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மத்தியஸ்தர். ஆமென். அவர் நடு நின்று நமக்கு நியாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட வழக்கானாலும் சரி, உனக்கு மத்தியஸ்தர் நியாயம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அழகா ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க பாருங்க. யோபு கேட்கிறான், யார் எங்களுக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார்? ஆனா உனக்கும் எனக்கும் தெரியும், ஆண்டவர் நமக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார். யாரு செஞ்சாலும் ஒரே நியாயத்திற்கு ஆண்டவர். பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னொரு காரியத்தை சொன்னாங்க, நம்ம ஆண்டவர் நம்மளை அக்கினியை விட்டுட்டு வெளியே நின்று பார்க்கறவரும் கிடையாது, வேடிக்கை பார்க்கறவரும் கிடையாது. அக்கினிக்குள்ள வந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறது. அவருக்கு வாயில அதிகாரம் இருக்குது. நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம், அக்கினி அழிஞ்சு போன்னு சொன்னா என்ன இருக்காது, அழிந்து போயிருக்கும். அதனால அக்கினிக்குள்ள போய் விடுதலை ஆக்குகிறவர். தண்ணீர்ல உன்னை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் தண்ணிக்குள்ள வந்து உன்னை வெளியே கொண்டு வருகிற ஆண்டவர். நீ எந்த பிரச்சனை இருக்கிறியோ அந்த பிரச்சனைக்குள்ள வந்து உன்னை விடுதலை ஆக்குவா. நீதிமானுக்கு ஒரு உபத்திரம் அநேகம் இருக்கும், ஆனால் அவர் நின்று அவனுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட போராட்டம் சோதனை வந்தாலும் அக்கினிக்குள்ள வந்து உன்னை விடுதலை ஆக்குகிறவர், தண்ணீருக்குள்ள வந்து உங்களை விடுதலை ஆக்குகிறவர் அவர் மத்தியஸ்தரர். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோங்களை அக்கினியில போட்டாங்க. அந்த ராஜா சொல்றான், 3 பேர் தான், 4 சாயல் தெரியுது, ஒரு சாயல் தேவபுத்திரர் சாயலா இருக்குது. 3 பேர் நடுவுல நியாயம் செய்கிற தேவன் கடந்து வந்தா. இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்து இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனையாலும் சரி, நியாயம் செய்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு கட்டாயம் உங்களுக்கு நியாயம் செய்வா. அவர் உங்களுக்குள்ளே மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். வராங்க, கிளாப் பண்ணுங்க பாக்கலாம் வச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை எடுக்கும் போதே ஏசப்பா எனக்கு ஈஸியான வார்த்தையா, ஏதாவது பாயிண்ட்ஸ் எடுக்கிற வார்த்தையா எனக்கு வரணும். முதல் வார்த்தை, 5வது வார்த்தை அப்படி கொடுங்க அப்படின்னு எடுத்ததும் 3வது வார்த்தை என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஏசப்பா. எல்லாரும் ஒரே காரியத்தை தான் பேசுவாங்க, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு பேசுவாங்க. ரெஸ்பான்சிபிளா இருந்தாரு, தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றினார், மரணத்தின் தருவாயில இருக்கும்போது இந்த மாதிரி இப்போ வார்த்தையை தானே பேசுவாங்க. நான் இதுக்கப்புறம் என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 2 மணிக்கு இவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு யோசிச்சேன்னா 2 மணிக்கு ஒரு குழப்பத்துல போயிட்டேன். பயப்படாதீங்க, உங்களை குழப்ப மாட்டேன், நான் தெளிவாயிட்டேன். யோசிச்சுட்டே இருந்தேன், எசப்பா எனக்கு அதை தாண்டி எனக்கு ஏதாவது பேசுங்க, இந்த வசனத்துல இருந்து நான் இதுக்கப்புறம் நான் வேற என்ன எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தையே உற்று பார்த்ததுக்கு அப்புறம் கிடைத்ததுதான் நான் உங்கள் மத்தியில பேச வந்திருக்கேன். நாம் ஜெபிப்போம். நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் சொன்ன தெய்வமே ஆண்டவர் இயேசுப்பா, ஆண்டவரே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுப்பா, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் இயேசுப்பா நீங்கள் சொல்லி போன ஆண்டவர் இயேசுப்பா காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, ஆண்டவர் இயேசுப்பா நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பயனடைய உதவி செய்வீராக, நீரை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொன்னார் பிதாவே. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த
அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென். இந்த ரெண்டு வசனத்துல இருந்து நான் உங்களுக்கு ரெண்டு காரியம் தான் சொல்ல போறேன். ரெண்டுமே ஒரு ஜெனரல் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், உறவை பத்தி தான் நான் உங்கள் மத்தியில பேச வந்திருக்கேன். அந்த வசனத்தை வந்து நீங்கள் இன்னும் ஆழமாய் நீங்கள் படித்தீர்களானால் உங்களுக்கு தெரியும். அங்க ரெண்டு பேரை பத்தி தான் சொல்லப்படுது. மரியாள், அவர் தாயாகிய மரியாளும் தனக்கு அன்பா இருந்த சீஷனான யோவானை பத்தி மாத்திரம் தான் சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மரியாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாம்சத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஏசப்பா வந்து என்ன பண்றாரு, எடுத்துக்கொள்ளப்படுவார், என்னைக்காகலும் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவார் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் மரியாள் வந்து மாம்சமா இருக்கிறதுனால தன் ஏசப்பாவை பெற்றெடுக்கமோ கர்ப்ப வேதனை பற்றிருக்கனால எந்த தாயினாலும் ஒரு குழந்தை வந்து இப்படி அடிப்படுது அப்படின்றமோ இருந்து பார்க்க முடியாது. ஆனா அங்க சொல்லப்படுது என்னன்னா, அந்த சிலுவைக்கு பக்கத்திலேயே அருகே நின்று அந்த தாயும் அந்த சீஷனும் நின்று பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மரியாள் வந்து கர்ப்ப வேதனையில அவங்க பெற்றெடுத்தாங்க தன்னுடைய முதல் பிள்ளை. அம்மாவுக்கு வந்து முதல் பிள்ளைனாலே ஒரு சின்ன இது இருக்கும் போல. அப்படி இருக்கும் போது அந்த சிலுவையில பாக்குறாங்க. எந்த தாயா இருந்தாலும் அவங்களால அந்த இடத்துல இருக்க முடியாது. அப்படி பாக்குற நிலைமையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க திக்கற்ற நிலையில இருக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாது. இத்தனைக்கும் அவங்களுக்கு மற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் தன்னுடைய முதல் பேரான குமாரன் வந்து இறந்துட்டானே, இறக்க நிலைமையில இருக்கிறாரு. யாருமே இல்ல, திக்கற்ற நிலையில அவ்வளோ வலி வேதனையில ஒரு தாயா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறது நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அவங்க எவ்வளவு வலி வேதனையில் இருந்தாலும் அவங்க தன்னுடைய குமாரன் அருகே அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க சமூகத்துல அந்த இடத்துலயே அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எங்கேயுமே போல. நம்ம யாராச்சும் ஒருத்தர் அங்க இருந்தோம்னா, ஐயோ என்னால என்னோட பிள்ளை சாகுறத என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தா அங்க இருந்து ஓடிடுவோம். ஆனா அங்க அந்த மரியாள் வந்து தாயாகிய மரியாள் அந்த இடத்த விட்டு போகாம இயேசுவோட கூடவே இருந்ததுனாலதான் அவங்களுக்கு கடைசியில வந்து ஆறுதல் கிடைச்சது. இப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோவான், இந்த அன்பா இருந்த சீஷன் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. எவ்வளவு அழகா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறாரு பாத்தீங்களா ஏசப்பா. எனக்கு அன்பா இருந்த சீஷன் ஆகிய யோவானை பார்த்து சொல்றாரு, இதோ உன் தாய் அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து யோவானுக்கு ஒரு பொறுப்பு வந்து ஏசப்பா வந்து கொடுக்கிறாரு. யூத மதத்துல வந்து பாத்தீங்கன்னா 30 வயது தாண்டின மகன் தான் வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து பாதுகாக்கணும், குடும்பத்தை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்ற நிலைமையில இவருக்கு இப்ப ஏசப்பா வந்து இறக்க போறார். தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க யாரும் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில ஏசப்பா வந்து என்ன சொல்றாரு, அத்தனை சீஷர்கள்ல யாருமே ஏசப்பா கூட அங்க இல்ல. ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்துட்டு சூசைட் பண்ணிட்டார். இன்னொருத்தர் வந்து மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை மறுதளித்து ஏசப்பா விட்டு பின்வாங்கி போயிட்டாரு. மற்ற சீஷர்கள் பத்தி பைபிள்ல குறிப்பிடவே படல. அவங்க எங்க இருந்தாங்க, ஏசப்பா பக்கத்துல இருந்தாங்களா இல்லையா, எதுவுமே குறிப்பிடப்படல. ஆனா யோவான் இந்த சீஷன் மட்டும் ஏசப்பா பக்கத்திலே இருந்தாரு. அதனாலதான் அவரோட மற்றவர்கள் எல்லாரையும் மன்னித்து அவங்களுக்கு வேற வாழ்க்கை, சுவிசேஷ வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கையில என்னதான் எடுத்து நடத்தினாலும் இந்த யோவானை வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து வழி நடத்திருக்கிறார். ஏன்னா நடக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்களான வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்திருக்கிறார் ஏசப்பா. இதுல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, மரியாளும் சரி யோவானும் சரி ஏசப்போனோட அருகே நின்றதுனாலதான் அவங்களுக்கு மரியாளுக்கு ஆறுதல் கிடைச்சது, யோவானுக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சது. மற்ற எல்லா காரியங்களிலும் அவரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பெஷல் பர்சனா இருந்தார் யோவான். இப்போ ஒரு கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து தவறு செஞ்சுட்டா கண்டிப்பா அந்த கூட்டத்துல இருக்க எல்லாரையும் வந்து தப்பா தான் பேசுவாங்க, இல்லைன்னா ஏதாவது கேள்வி கேட்பாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, ஏசப்பாவை வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவங்க கூட இருக்கிற கூட்டத்துல இருந்த ஒரே ஒருத்தர் யோவான் மட்டும்தான் இருக்கிறாரு. கண்டிப்பா கீழே இருக்கவங்க எல்லாம் யோவான் வந்து சொல்லியிருப்பா, நீ என்ன அவர் கூட போனியே, ஊழியம்னு போனியே, அவர் உனக்காக என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை வந்து இகழ்ந்ததை நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். ஏசப்பா அந்த நேரத்துல இகழ்ந்திருக்காங்க. அதே மாதிரிதான் யோவானையும் கண்டிப்பா வந்து அவங்க இகழ்ந்து பேசியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சூழ்நிலை. இப்ப நம்மள கூட என்ன நீ சர்ச்சுக்கு போறியே, நீ மீட்டிங் போறியே, சபைக்காக ஓடுறியே, நீ இவ்வளவு பண்றிய, உனக்கு உன் வாழ்க்கையில ஏன் இந்த மாற்றம் வரல அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் யோவான் வந்து அதற்கு எதுவும் பயப்படாமல் வைராக்கியத்தோடு தேவன் அருகே இருந்ததுனாலதான் அந்த பொறுப்பை அவருக்கு கடவுள் ஏசப்பா வந்து கொடுத்துட்டு போனாரு. பின்பும் பாத்தீங்கன்னா அவருடைய ஊழிய வாழ்க்கையில ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு வெளிப்படுத்துதல் விசேஷம் அடுத்து எதிர்காலங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெளிப்படுத்தி வந்திருக்கிறாரு. அததான் வந்து யோவான் நினைச்சு பார்த்திருப்பாரா இந்த நேரத்துல அவரு, ஏன்னா 3.5 வருஷம் ஏசப்பா கூட ஊழியம் செஞ்சிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லார்கிட்டையும் சீஷர்கள் கிட்ட எல்லாம் வந்து சொன்னாரே தவிர, இப்ப இருந்த டைம்ல எல்லாருக்கும் ஒரு குழப்பத்துலதான் இருந்திருப்பாங்க. ஏசப்பா நான் என்ன பண்ணுவேன், நீங்க இவ்வளவு நாள் என் கூட இருந்தீங்க, இப்ப நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த சூழ்நிலையில தான் 2 பேருமே இருக்காங்க, மரியாளும் சரி யோவானும் சரி. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு திக்கற்ற நிலையில வலியும் வேதனையோட தான் அவங்க 2 பேருமே இருக்காங்க. அந்த நேரத்துல மரியாளுக்கு ஆறுதலாகவும் யோவானுக்கு வந்து ஒரு பொறுப்பை தந்து யோவானையும் வழி நடத்துறதுதான் ஏசப்பா. அதுதான் ஒரு பக்தன் அழகா சொல்றாரு, எந்திட்டு ஆசைகள்
சிறியதென உந்திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். ஏன்னா யோவானுக்கு அந்த நேரத்துல தெரியாது நம்ம இப்படிலாம் ஊழியம் செய்வோம், நம்மளுக்கு இப்படிலாம் வெளிப்படுத்துவார் அப்படின்ற எந்த ஒரு காரியமும் அப்ப யோவானுக்கு வெளிப்படுத்தவில்லை. இருந்தாலும் அவருடைய சமூகத்துல ஏசப்பா அந்த சிலுவையில் அறையிற நேரத்திலையும் அவர் அருகே காத்து கொண்டிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா அப்படின்னா, இந்த உறவை பத்தி சொன்னல, இந்த உறவு வந்து கடவுளோடு இருக்கிற உறவு. அதாவது நம்ம எவ்வளவு கிட்ட கடவுளோடு இருக்கிறோமோ அவ்வளோ நம்ம வந்து நம்மளை வந்து தூக்கி எடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு வாசகம் வந்து அடிக்கடி எனக்கு நான் படிச்சுட்டே இருந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் வாக் டுவர்ட்ஸ் காட் he'll come running to you. நீங்க ஏசப்பா கிட்ட ஒரு அடி எடுத்து நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவர் உங்களை தேடி ஓடோடி வருவாராம். அதே மாதிரிதான் நம்ம எத்தனையோ நேரங்கள்ல திக்கற்ற வேலைகள் இருக்கலாம், நமக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், அநேக வலி வேதனை, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு புரியாம இருக்கிற நேரத்துல மனிதர்களை தேடியோ இல்ல மற்ற இடங்களை தேடி போகாம கர்த்தருடைய சமூகத்துல அவங்க எப்படி அவங்க சிலுவையின் அருகே நின்றாங்களோ அதே மாதிரி நம்ம கர்த்தரோடு அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது நமக்கு நிச்சயமாக புது பலன் கர்த்தர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். இன்னொன்னு வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தோன்றின ஒரு காரியம், மற்ற நம்மளுடைய இது வந்து ஒரு ஆவிக்குரிய உறவு அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து உலகத்திற்குரிய உறவு. நான் நிறைய காரியங்கள் வந்து பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன், நிறைய சாட்சிகளை நான் கேட்டு வளர்ந்துருக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊழியம், இந்த குடும்பம், இதுக்கு நடுவுல வந்து எப்பவுமே ஒரு பேலன்ஸ் இருந்ததாகவே தெரியாது. இந்த இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு டேர்ம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா தன்னுடைய வேலையையும் தன்னுடைய வாழ்க்கையும் ஒரு சமநிலையோடு கொண்டு போவாங்க. ஆனா இந்த ஊழியத்துல மாத்திரம் ஏதோ ஒரு வந்து சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கு. மினிஸ்ட்ரி லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது ஒன்று கொண்டு வரணும். நான் படிக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா ஒரு காரியம் எனக்கு தென்பட்டது. வாசிக்க கேட்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரோ சகோதரரோ அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரோ உம்முடைய சகோதரரோ உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. இங்க பார்க்க முடியுது, என் தாய் யார், என் சகோதரர் யார் அப்படின்னு கேட்டு அவங்களுடைய தாயும் தகப்பனையும் வந்து ரிஜெக்ட் பண்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் இப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏசப்பா நீங்க தான் வந்து குடும்பத்தை வந்து கடைசி மரண தருவாயிலையும் நீங்க ஒரு கடமையை நீங்க எடுத்தீங்க. இந்த நேரத்துல உங்க குடும்பத்தை நீங்க விட்டுட்டு ஊழியம் செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது எனக்கு தோன்றின ஒரு காரியம், ஏசப்பா நம்மளை வந்து புறஜாதியாகிய நம்மள பாவத்திலிருந்து மீட்கும்படியா நமக்கு கொடுத்த விலை வந்து அவருடைய ரத்தம். இதுவே இந்த ரத்த பந்தம் தன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் இருந்து விடக்கூடாது என்பதற்காக நம்மோட ஒரு ரத்த பந்தம் ஏற்படுத்தி நம்மளை மீட்கும்படியாக தான் அந்த குடும்பத்தை அந்த சூழ்நிலையில அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணாரே தவிர அவரும் நாமும் ஒன்று இல்லை. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஊழியத்துக்கு அழைப்பு வந்தா தன்னுடைய குடும்பத்தை விட்டு செல்கிற நிலை கூட அநேகர் போயிருக்கிறாங்க. அநேகர் வந்து தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்கா பராமரிக்காமல் தன்னுடைய கடமைகளை மறந்து ஊழியம் என்று சென்று நிறைய வந்து என்ன சொல்றது குடும்பங்கள் இங்க சீர்குலைந்து கிடைக்கிறத நம்ம அநேக வேலைகளை பாக்குறோம். நான் மிஷனரி பற்றி அநேக நேரங்கள்ல நான் படிக்கிறதுனால அநேக மிஷனரியை நான் படிச்சது என்னன்னா, எத்தனையோ தொலை தூரம் சென்ற பிறகும் அவங்க குடும்பத்துக்கு ஒன்று என்ன ஏதாவது அவங்களுக்கு தெரிய வரும்போது திருப்பி மீண்டுமா அவங்க இங்க வந்து அவங்க குடும்பத்தை பாதுகாத்து அவங்க குடும்பத்துக்கு தேவையான காரியத்தை செஞ்சு திரும்பவும் அவங்க போய் தன்னுடைய மிஷனரி காரியங்களை ரெஸ்யூம் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே பாதியில நிப்பாட்டி வரல. ஒரு பெண் மிஷனரி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மூத்த மகளா இருக்கிறாங்க. தன்னுடைய தாய்க்கு ஆண் துணை யாருமே இல்லை. தன்னுடைய தாய்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற தன்னுடைய ஊழியர்களை வந்து மிஷனரி கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாயை மீண்டுமாய் போய் அந்த ஊர்ல தாயை கவனித்துட்டு திரும்பமா வந்து மிஷனரி ஊழியத்தை செய்யறாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம அநேகர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஊழியம் நம்ம போயிட்டா குடும்பத்தை பாத்துக்க வேணாம் அப்படின்னு இல்லை. குடும்பம் அந்த உறவும் நமக்கு வந்து முக்கியம். ஏன்னா அதுதான் கடைசி காலத்துல ஏசப்பா வந்து தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை வந்து நிறைவேற்றி சென்றிருக்கிறத பாக்குறோம். சோ ரெண்டு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆவிக்குரிய உறவு, நம்ம எப்படி தேவனோடு இருக்கிறோம், நம்ம எந்த சூழ்நிலையும் அவரை விட்டு ஓடாம விலகாம திக்கற்ற நிலையில வலி வேதனையில இருக்கும் போது அவர் நோக்கி நம்ம வரோமோ அப்படின்ற ஒரு உறவை வந்து நம்ம பலப்படுத்தணும். இன்னொன்று நம்ம மனிதர்கள் மாம்சமா இந்த சூழ்நிலையில இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் நம்ம வந்து ஒரு சமநிலையோடு நம்ம எடுத்து செல்லும் போது கர்த்தர் நம்ம நிச்சயம் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலை நேரிட்டாலும்
அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மரியாளும் யோவான் மாத்திரம் எல்லாங்க நிறைய பேர் வந்து ஏசப்பா கிட்ட வந்து அற்புதங்களை வந்து பெற்றிருக்கிறாங்க. அவங்க கூட நினைச்சிருக்கலாம் நம்மளை காப்பாற்ற வந்த தெய்வம் நினைச்சனே இப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளோடு நம்ம வந்து ஏசப்பாவோடு என்றைக்கும் அவருடைய சமூகத்தை நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாய் நம்ம அந்த வந்து என்ன சொல்றது அவரோடு நம்ம இருக்கும் போது எல்லாமே ஈஸியாகிடும்னு சொல்ல வரல. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த எந்த சூழ்நிலையும் அவர் கூடவே இருந்தா அவர் நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். துன்பம் வருது பாடு வருதுன்னு ஓடி போயிட்டா நம்ம வாழ்க்கை முன்னிருந்ததை பார்க்கலும் வரப்போற நாட்கள் ரொம்ப கொடுமையா இருக்கும். எல்லா சூழ்நிலையும் பெற்ற கர்ப்பம் வயிறு என்ன பண்ணுது, எரியுது, வலிக்குது. அந்த கர்ப்ப வேதனையோடு கூட நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க மரியா. கூட இருந்த சீசன் பாக்குறா, இவரை நம்பி வந்தேன், இன்னைக்கு கைவிட்டுட்டு போயிட்டாரேன்னு கலக்கத்தோடு இருக்கிறா. ஆனா 2 பேரையும் கைவிடாம ஆவிக்குரிய உறவையும் சேர்த்தா, குடும்ப உறவையும் கர்த்தர் சேர்த்தார். ஆமென், ஆமென். அவர் சேர்க்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சேர்க்கிறவர். ஏன்னா அவர் நான் உங்களை திக்கற்றனாய் விடேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஆமென். அவர் நம்மை திக்கற்றனாய் என்னைக்கு விட மாட்டார். அவர் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமா அவர் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த மத சொன்ன மாதிரி ஊழியன் குடும்பத்தை விட்டுறக்கூடாது, குடும்பம் ஆண்டவர் விட்டுறக்கூடாது. 2ஐயும் சமநிலையில வைக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அஞ்ஞான மகனை நக்கா பண்ணி அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பேசிய 4ஆம் வார்த்தை ஒரு விசேஷித்த வார்த்தை. அல்லேலூயா. இயேசு கடைசியாக பேசிய 7 வார்த்தையில இந்த வார்த்தை ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த வார்த்தை மாத்திரம்தான் மொழிபெயர்க்காம வேதத்துல அவர் பேசிய அராமிக் மொழியிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இது ஒரு விசேஷித்த வார்த்தை. நாம் ஜெபிப்போம் கண்களை மூடி. எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. அப்பா, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரே, அப்பா, இந்த வேலையில் ஆண்டவரே நீர் சிலுவையிலே அப்பா கடைசியாய் பேசிய அந்த 7 வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் தகப்பனே 4வது வார்த்தையை தியானிக்க ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். தேவன் தாமே இந்த அடியானை மறைத்து அப்பா எல்லோரோடும் கூட இடைப்பட்டு ஆண்டவரே எங்களை அப்பா ஒப்பு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு சிலுவையில் பேசிய 4ஆம் வார்த்தை. இயேசு சிலுவையில் 4வது என்ன வார்த்தை பேசினார் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இயேசுக்கு நல்லாவே தெரியும், அவர் சிலுவையில பாடுபட்டு நமக்காக நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய போகிறார். பின்பு ஏன் இயேசு என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். இது இயேசு ஏன் என்னை கைவிட்டார் என்று சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சில காரியத்தை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். இயேசு தன்னுடைய சீசன் யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்த போது அவர் இப்படி சொல்லவில்லை. பேதுரு தன்னை மறுதலித்த போது இப்படி அவர் சொல்லவில்லை. அவரை நிந்தித்த போது அவர் இப்படி சொல்லவில்லை. அவரை அவமானப்படுத்திய போது, அவர் முகத்திலே காரி துப்பிய பொழுது, அல்லது அவரை சிலுவையில் அறைந்த போது அவர் சொல்லவில்லை. இயேசு ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர் இதை சொல்லவில்லை என்ற புரிதல் நமக்கு வேண்டும். பின்பு இயேசு ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். என் தேவனே என்று அவர் தம்மை அனுப்பின பிதாவை நோக்கி தான் சொல்லுகிறார். என் கூட இவ்வளவு நாள் இருந்தீங்களே, என் கூட இத்தனை 3.5 வருஷமா என் கூட ஊழியத்துல இருந்தீங்க, நான் செய்த அற்புதத்துல இருந்தீங்க, எல்லாத்துலயும் இருந்தீங்க, ஏன் என்ன கைவிட்டீங்க? ஏன் இந்த சூழ்நிலையில மறுதளிச்சீங்க? ஏன் என்ன ஏமாற்றீங்கன்னு அவரை கூட இருந்தவங்களை பார்த்து கேட்கல, அவர் தேவனை பார்த்து தம்மை அனுப்பின பிதாவை பார்த்து கேட்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதா இயேசுவை கைவிட்டாரா இல்லையா அப்படின்றதா பார்க்க போறோம். பிதா இயேசுவை கைவிட்டாரா இல்லையான்ற நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி கை பிடிச்சிருந்தாதான் அதை கைவிட முடியும் அல்லவா? அப்ப கை பிடித்திருந்த அவர்கள் எப்படியா அந்த உறவுக்குள்ளாக இருந்தார்கள்? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம்
8ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னோடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். தனியே இருக்க விடவில்லை. பிதா இயேசுவை தனியே இருக்க விடவில்லை. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒன்றாய் இருக்கிறார்கள். என் தேவனே ஏன் என்று கைவிட்டீர் என்று இயேசு கேட்கிறார். அப்பொழுது கைவிட்ட நிலைமையா என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஒன்றாய் இருந்தார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் அதே இதுல 8:16. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். எழுதி வச்சுங்க. யோவான் 10:30 சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒன்றாய் இருந்தவர்கள். இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம். இப்ப யாராவது ஒருத்தர் நம்மளை எதிர்த்து வந்தா நம்ம மேற்கொள்ள முடியாது. அப்ப ஒன்றாய் இருந்தவர்களுக்குள் என்ன ஆனது? ஒன்றாய் இருந்தவர்கள் ஐக்கியம் என்ன ஆனது? இப்ப வாசிங்க மத்தேயு 27:45. 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. தேவனுக்கும் பிதாவுக்கும் இடையாக ஒரு இருள் சூழ்கிறது. ஏன் இருள் சூழ வேண்டும்? இது இரவு அல்ல. ஏன் என்று கேட்க, இது இரவு அல்ல, இது கிரகணமோ அல்லது எதுவோ அல்ல. பஸ்காவை நெருங்குகிற காலத்திலே சூரிய கிரகணம் வரவில்லை என்று வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. அப்போ எதனால இந்த இருள் சூழ்ந்தது? ஏன் இந்த இருள்? இந்த இருள் தான் பிதாவை தேவன் இயேசுவினிடத்திலிருந்து பிரிக்க காரணமாக இருந்ததா? வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத இயேசு, ஒளியாக வந்த இயேசு, இப்பொழுது ஒருவராய் இருந்த இயேசு சிலுவையில எப்படி இருக்கிறார்? பாவமாய் காட்சி அளிக்கிறார். இப்பொழுதுதான் தடைபடுகிறது. இப்போ வாசிங்க ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் பிதா அனுப்பிய இயேசுவின் முகம் மறைக்கப்பட்டதற்கு காரணம் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டதால், பாவமாய் காட்சி அளிக்கப்பட்டதால். இப்ப வாசித்தது போல பாவம் இருவருக்கும் இடையே ஒரு துண்டிப்பை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. பிதாவுடைய தொடர்பை இழந்ததனாலதான் இயேசு அந்த இடத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். சிம்பிளான ஒரு 4ஆம் வார்த்தை இது. தன்னை அனுப்பினவர் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அவர் சொல்லவில்லை. அவரை கூட இருந்த மறுதளித்த போது அவர் சொல்லவில்லை. அவர் கைவிட்டப்பட போது சொல்லவில்லை. ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்ட போது சொல்லவில்லை. பிதாவுக்கும் அவருக்கும் இடையே இருந்த அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், என் தேவனே. அந்த தனிமையை தாங்க முடியாம இயேசு சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவ்வளவு நேரமா, அவ்வளவு அடிகள், அவ்வளவு பாடுகள், அப்பொழுதெல்லாம் ஒன்றாயிருந்த அவர்கள் அந்த நேரத்துல அவர்கள் முகம் மறைக்கப்பட்ட பொழுது இயேசுவால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. ஹல்லேலூயா. இந்த 4ஆம் வார்த்தை இதைதான் குறிப்பிடுகிறது. என் தேவனே என்று இயேசு பிதாவை நோக்கி கைவிட்டீர் என்ற நிலைமையா அப்படின்னு நம்ம யோசிப்போனா, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற தாய் அதுல முதலாவது என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா தொப்புள் கொடி தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த தொப்புள் கொடி அறுப்பதின் மூலமாய் அந்த உறவு பிரிந்து விடுகிறதா என்று கேட்டால் இல்லை. அந்த உறவின் மூலமா இன்னொரு சந்ததி உருவாகுகிறது. அதே போல பிதா முகம் தேவனுக்கு மறைக்கப்பட்டதனால் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்க தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுல நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நம் உறவு எப்படி இருக்கிறது? நமக்கும் இயேசுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அதை நாம் தினந்தோறும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு புனித வெள்ளி என்றதுனால மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஒருவேளை நன்றாய் இல்லாவிட்டால் மன்னிப்பு கேட்டு இன்றே மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். மறு வாய்ப்பு நமக்கு தர மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதல் வார்த்தை பிதாவை நோக்கி பேசுவாரு, நடு வார்த்தை பிதாவை நோக்கி பேசுவாரு, கடைசி வார்த்தை பிதாவை நோக்கி பேசுவாரு. ஆமென். தம்பி ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இருள், பகல். அது வந்து பாத்தீங்கன்னா நைட் இல்லை, நம்ம கேள்வி கேட்கறதுக்கு பகல்.
பகல்ல தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையிலே அறையப்பட்டார், அடிக்கப்பட்டார். அப்போ இருள் சூழ்ந்து கொண்டது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருள் சூழ்ந்து கொண்டதுக்கு எல்லா காரணம் அழகா 2 கொரிந்தியர்ல போட்டிருக்குது, உன்னுடைய பாவம் என்னுடைய பாவம். அந்த பாவத்தை சுமந்தார் இயேசு. நான் தான் என் தேவனே, என் தேவனே. அழகா கூட மறுதலிச்ச பேதுருவை பார்த்து இப்படி சொல்லல. என்ன பண்ணாரு? இந்த காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து சொல்லல. தான் கூட இருந்த பிதா மறைஞ்சிட்டாரு, அவர் முகம் காணலையேன்றதுக்காக தான் இயேசு என்ன பண்ணாருன்னா இந்த வார்த்தையை கேட்கிறார். நம்ம வாழ்க்கையில மனுஷனுடைய உறவெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு மட்டும் என்னைக்குமே நம்ம கூட இருக்கணும். அதுக்கு மட்டும் தான் நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த உறவு கண்டிப்பா உனக்குள்ள இருந்து குறைஞ்சிச்சுன்னா உபவாசம் போட்டாச்சும் அந்த உறவை நீங்க சரி பண்ணிக்கணும். ஜபமோ வேத வாசிப்போ அன்று கூட உங்க இருக்க அந்த நெருக்கம் குறைஞ்சிச்சுன்னா ஏதாவது பண்ணி அன்று கூட உங்க நெருக்கத்தை அதிகமாக்கும் போது அவர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வார். ஆமே ஆமே ஆமே. அவர் பெரிய காரியத்தை செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், கண்மலாகிய தேவனே நீர் ஏன் என்னை மறந்தீர், சத்துருக்களை ஏன் என்னை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொல்றான். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்கிற காலகட்டம் வரும். ஆனாலும் ஒப்பு கொடுத்தாலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம கூடவே இருந்து நம்மளை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமே ஆமே ஆமே. அவர் மகிமைப்படுத்துறவராய் இருக்கிறார். 5வது வார்த்தை தாகமா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம பார்க்க போற வார்த்தை தாகமா இருக்கிறேன். இங்க யாரும் தாகமா இல்லைன்னு நினைக்கிறேன். அக்கா தாகமா இருக்கீங்களா, தண்ணி வேணுமான்னு கேட்டப்ப யாரும் வேணாம்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ ஆண்டவர் தாகமா இருக்கிறாராம். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, இந்த வேலையில கூட ராஜா அப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரையும் கூட்டி சேர்த்த உங்க கிருபைக்காய் நன்றி செலுத்துக்கிறேன். அப்பா, இன்றைய தினத்துல ராஜா அப்பா என்னை மறைச்சு நீங்க பேசுங்க. அப்பா, என் பயத்தின் ஆவியை தூக்கி போடுங்க ராஜா. அப்பா ஆண்டவரை நீங்க என் கூட இருந்து வழி நடத்துவீராக. அப்பா, நான் பேச போற வார்த்தையின் மூலம் ராஜா அப்பா இங்க அநேக பிரயோஜனம் அடையும்படியாக உதவி செய்யுங்க. கூட இருந்து உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் வேதவாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். ஆமென். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன். ஆண்டவர் இங்க தாகமா இருக்கிறேன்றது தண்ணீரை கேட்டோ இல்ல போஜனத்தை கேட்டோ அல்ல. அவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் போது இந்த இடத்துல தாகம்ன்ற வேர்டு இங்கிலீஷ்ல மீனிங் பாத்தீங்கன்னா அதுல 2 மீனிங் கொடுத்திருக்காங்க. ஒன்னு தர்ஸ்ட், ஒன்னு டிசையர். அதாவது ஒன்னு வந்து தர்ஸ்ட்ன்னும் போது நம்ம சரீர தாகத்தை குறிக்குது. டிசையர்ன்னும் போது நம்ம ஒரு காரியத்தை ரொம்ப ஆர்வமோட ரொம்ப ஏக்கமோட செய்யும் போது அந்த விஷயத்தை அவங்க எப்படி சொல்வாங்கன்னா, நான் இந்த விஷயத்த ரொம்ப தாகமா செய்யறேன், இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தாகமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை தான் இங்க குறிப்பிடுறாரு. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் 15:23. வெள்ளை போடம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். இங்க அவர் தெளிவா சொல்றாரு, எனக்கு இப்படிப்பட்ட தண்ணீர் எனக்கு தேவையில்லை, என்கிட்ட இருக்கிற தாகம் இது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு, தண்ணி கொடுத்தாலும் குடிக்கல. அப்ப அவர் தாகம் எப்படிப்பட்டதா இருக்கு வாசிக்கலாமே. யோவான் 4:34. நான் உன்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய். ஆமென். இங்க அவர் தெளிவா சொல்றாரு, என்னுடைய தாகமும் என்னுடைய பசியும் எனக்கு போஜனமும் தண்ணீரும் தீர்ப்பதில்ல, நான் ஆண்டவருடைய சித்தத்தையும் அவருடைய கிரியையும் முடிப்பதற்காக தான் வந்திருக்கேன். அதுதான் என்னுடைய தாகமா இருக்குதுன்னு சொல்றாரு. இங்க ஆண்டவர் தெளிவா நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், அவருடைய கிரியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாகமா இருக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க ஆண்டவரை சிலுவையில அறையும் போது அவர் ரொம்ப மனபாரத்தோடு இந்த வார்த்தையை சொல்றாருங்க. இப்போ இங்க நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தார்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய சித்தம், பிதாவுடைய சித்தம்னா என்ன, அவருடைய சித்தம் என்னன்னு பார்த்தோம்னா 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலக்கி இருந்து.
ஆமென். இப்போ இங்க நம்ம தெளிவா பாக்குறோம், பிதாவுடைய சித்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அனைவரும் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவர் பிதா இந்த இடத்துல ரொம்ப விசேஷமா இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதுக்கு காரணமே என் ஜனங்கள் அனைவரும் பரிசுத்தமாய் மாறணும், என் ஜனங்கள் அனைவரும் பரிசுத்தத்தை அடையணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், இந்த பூமியில மனுஷர்களாய் வாழ்ந்தார், மனுஷர்களாகவே உங்களுக்கும் எனக்காகவும் இந்த பூமியில் ஜீவனை விட்டார். இந்த இடத்துல பரிசுத்தோடு வரும்போது நம்ம எல்லாரும் நினைச்சுப்போம், நான் எங்கேயும் கொலை செய்யறது இல்ல, பொய் சொல்றது இல்ல, இல்ல மதுபானத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கல, நான் பரிசுத்தமா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் பரிசுத்தம் தான். ஆனா இது பரிசுத்தத்தின் ஒரு பகுதியா மட்டும்தான் இருக்குதுங்க. பரிசுத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதும் அவருடைய விருப்பத்தின்படி நடக்கிறதான் ஆண்டவர் இங்க பரிசுத்தம்னு சொல்றாரு. இங்க அப்படி பரிசுத்தத்தை பார்க்கும்போது ஆண்டவர் 2 காரியத்தை ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்துறாரு. முதல் காரியம், அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா ஜெபம். நம்ம வாழ்க்கையில தினம் தினம் அவரோட பேசுற பேச்சு, அவரோட ஐக்கியம், அவரோட இருக்கிற அந்த பழக்கம் இருந்துகிட்டே இருக்கணுமாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப பரிசுத்தமானதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி நம்ம ஜெபத்தை பத்தி பேசும்போது ஆண்டவர் ரொம்ப அற்புதமான காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சொல்றாரு, நான் அதிகாலையில நீ என்ன பார்த்து பேசுவ, நான் உன்கிட்ட பேசணும், என் பிள்ளை கிட்ட பேசணும்ட்டு அதிகாலையில உங்க படுக்கைக்கு பக்கத்துல வந்து நிப்பாராங்க. ஆனா நம்மளும் ஆழ்ந்த உறக்கத்துல இருப்போமா? அவர் சொல்றாரு, நான் அதிகாலையில உன் பக்கத்துல வந்து நிக்கிறேன், ஆனா நீ ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க. சரி, என் பிள்ளை அதிகாலையில தான் வரல, காலையில வேலையில வரும்னு சொல்லிட்டு காலையில வேலையில வருவாராம். ஆனா காலையில வேலையிலயும் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவோமா? சரி, என் பிள்ளை காலையில வரல, மதியம் வரும், மதியம் நான் என் பிள்ளை கிட்ட பேசிடுறேன்னு சொல்லிட்டு ஆசையா வருவாராம். ஆனா அந்த வேலையிலயும் நம்ம வேலையில தான் பிஸியா இருப்போம். ஆண்டவர் அதுக்கப்புறமும் அவரு நம்மளை கைவிடவே இல்லை. அப்பவும் என் பிள்ளை சாயந்தரம் ஃப்ரீ ஆயிடும், சாயந்தரம் என்கிட்ட பேசும், நான் அப்ப என் பிள்ளை கிட்ட நான் சாயந்தரம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பவும் அநேக மொபைல்ல பிஸியாவும் தன்னுடைய வேலையில பிஸியாவும் தன்னுடைய நேரத்தை தேவையில்லாத காரியத்துக்கு கொடுத்து ஆண்டவர் கிட்ட பேச மறந்துடுறோம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் அப்பவும் விடாம என் பிள்ளை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபிச்சிரும், நான் அப்பவாச்சும் என் பிள்ளை கிட்ட பேசிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோட வராராம். ஆனா அந்த ராத்திரி வேலையில கூட நம்ம அநேகர் சாப்பிட்டு விட்டு தூங்கிடுறோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, உன்கிட்ட பேச நான் ரொம்ப ஆசையா இருக்கேன், உனக்காக நான் நிறைய அற்புதங்களை வச்சிருக்கேன், உனக்காக வச்சிருக்க சித்தம் அநேகமா இருக்குது, இதையெல்லாம் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஏக்கப்படுறாருங்க. இந்த நிலையில நான் உங்க வீட்டுல ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க ஒரே ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசாம இருந்து பாருங்களேன். காலையில ஏற்றதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பேசாம இருந்து பாருங்களேன். அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னன்னா, என் பிள்ளை என்கிட்ட இன்னைக்கு பேசவே இல்லை, என் பிள்ளைகிட்ட நான் இன்னைக்கு பேசவே இல்லை, நான் என் பிள்ளைக்கு இதை சொல்லணும் அதை சொல்லணும், என் பிள்ளைகிட்ட நான் இப்படி நடந்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன், ரொம்ப ஏக்கத்தோட இருந்தேன், ஆனா என் பிள்ளை என்கிட்ட இன்னைக்கு பேசவே இல்லை, என்னன்னு தெரியலன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்படுவாங்களாம். அப்போ உங்களுக்கு உயிரை கொடுத்த பெற்றோர்களே இப்படி கஷ்டப்பட்டாங்கன்னா உங்களுக்கு உயிரையும் கொடுத்து உங்களுக்காகவே உயிரையும் விட்டவர் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா விசுவாசத்தோட இருக்கணும். அந்த விசுவாசம் என்பது ஆண்டவரை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புறோன்றத பத்தி தாங்க இருக்கு. நம்ம ஆண்டவரை இப்பெல்லாம் நம்புறதே இல்ல, கூட இருக்கிற மக்கள்களை தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆண்டவர் வந்து ஒரு பக்கம் ஓரமா தான் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம கூட இருக்கிற மக்களை தான், இவன் என் கூட இருப்பா, இந்த கஷ்டம் அவன் என் கூட வருவான், இவன் என் கூட வருவான்னு சொல்லி கூட இருக்கிற ஜனங்களை நம்புறோம். ஆனா நமக்காய் ஜீவனை விட்ட தேவனை மறந்துடுறோங்க. ஆனா நீங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த வேலையில காட்டி கொடுத்தது வேற யாரும் இல்ல, அவர் கூடவே இருந்து அவர் அற்புதத்தை பார்த்து அவர் அன்பை ருசிச்ச கூடவே இந்த சீஷர்கள ஒருத்தன் தாங்க அவரை காட்டி கொடுத்தாரு. அப்போ ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய அதிசயத்தையும் பார்த்து கூடவே இருந்த சீஷரே அவரை காட்டி கொடுக்கும் போது நம்ம கூட இருக்கிற ஜனங்களோ மக்களோ ரொம்ப ஈஸிங்க. உங்களை கீழே தள்ளவும் உங்களை அவமானத்துக்குள்ளாய் நடத்தவும் அவர்கள் எவ்வளவு சுலபமான காரியம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த வேலையில முதலாவதா ஜபத்தையும்
விசுவாசமுள்ள ஜெபத்தையும் குறிப்பிடுறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல அன்பை குறிச்சு ரொம்ப அதிகமா பேசுறாருங்க. நான் இந்த நாளை ரொம்ப துக்கமான நாளா பார்க்கல, இந்த நாளை அன்புக்குரிய நாளா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த நாள்ல தேவன் இவங்க யாரு, இவங்களுக்காக நான் ஏன் உயிரை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பாவ மன்னிப்பை பெற்றிருக்க மாட்டோம், இந்த ரட்சிப்பை பெற்றிருக்க மாட்டோம். தேவன் அந்த வேளையில கூட அவர் உயிர் கொடுக்க போற நேரத்துல கூட என் ஜனங்களுக்காக நான் தாகமா இருக்கிறேன், என் ஜனங்களை நான் எப்படியாவது பரலோகத்துக்குள்ளாய் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு ரொம்ப ஏக்கத்தோடு சொல்றாருங்க. இப்படிப்பட்ட அன்பு ரொம்ப ரொம்ப பெரிதா இருக்குது. அவர் இந்த வேளையில அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொல்றாருன்னா உண்மை உள்ளதா இருக்கணுமாங்க. அன்புல என்ன உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நீங்க சந்தோஷத்துல இருக்கும் போது உங்களோட இருப்பாரு, அதே துக்கத்துல இருக்கும் போது ஆண்டவர் என்னை விட்டு போயிடுவாரான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டாரு. உங்களுடைய துக்கத்திலையும் உங்க கஷ்டத்திலையும் உங்களோட ஒவ்வொரு வேலையிலும் உங்க கூட இருக்கிறாருங்க. உங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இதற்கு பேர் தாங்க உண்மையான அன்பு. உங்க கூட இருக்கிறவங்க மேல உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபமோ கோபமோ இருந்தா நேருக்கு நேர் சொல்லி நீ பண்றது தப்பு, ஆண்டவருக்கு இந்த காரியம் பிடிக்காது, நீ ஆண்டவருக்குள்ளாய் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்க ஆண்டவருக்குள்ளாய் நடத்துறீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு தாங்க உண்மையான அன்பு. அவர் அப்படிப்பட்ட அன்பை தாங்க எதிர்பார்க்கிறாரு. இந்த வேளையில பரிசுத்தத்தை பத்தி பார்க்கும்போது நம்ம இந்த ஜெபத்தையும் அன்பையும் ரொம்ப முக்கியமா பாக்குறோம். நான் எந்த பாவமும் செய்யல, எந்த காரியமும் ஆண்டவருக்கு விரோதமா பண்ணலன்னு நினைச்சீங்கன்னா ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க பேசியிருந்தீங்கன்னா அது கூட இன்னைக்கு பாவத்துக்குள்ளாதாங்க வந்து முடியுது. அவர் சொல்றாரு, நான் இந்த பூமியில வாழ்ந்த வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தல, யாருக்கு விரோதமாவும் நடக்கல, அதே அன்பைதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். நீங்க எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், ஒருத்தர் மனதை புண்படுத்தாதபடி நடந்துக்கணும், இதுவும் பரிசுத்தத்துக்கு கீழாய்தான் வருதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீ என்ன பரிசுத்தம்னு சொல்ற, இந்த பரிசுத்தத்தை வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இந்த பரிசுத்தம் இல்லைன்னா அந்த பரலோக ராஜ்யம் இல்லைங்க. அப்படி உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தமா இருக்கிறது அவசியமா இருக்குது. கடைசியாய் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆமென். அவ்வளவுதாங்க. ஆண்டவர் நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும், நான் எதெல்லாம் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. கடைசியா சொல்றாரு, நீ உனக்கு விருப்பமானா என்கிட்ட வா, நான் உனக்காக ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இந்த வேளையில சொல்றேன், நீங்களும் ஆண்டவரோட அன்பை ருசிக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆண்டவரை நோக்கி செல்லுங்கள். இன்றைய தினத்தில் ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பவர்களால் நாம் மாறுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மக ரொம்ப அழகா சொன்னாங்க, ஆண்டவருடைய தாகம் இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்குது. என் பிள்ளை எனக்காக ஏதாவது செய்வாங்களான்ற தாகத்தோடு கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காத்து கொண்டிருக்கிறார், உன்னை பாதுகாக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவினுடைய தாகம் என் ஜனம் ரட்சிக்கப்படணும். உங்க தாகம் உன் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படணும், உன் தெரு ரட்சிக்கப்படணும், உன் ஊர் ரட்சிக்கப்படணும், உன் தேசம் ரட்சிக்கப்படணும் என்கிற ஒரு தாகம் உங்களுக்குள்ள எப்பொழுது இருக்கணும். ஆமென். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில கூட நம்ம பார்க்க ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா 6வது வார்த்தையான முடிந்ததுன்ற வார்த்தையை பத்தி நம்ம தியானிக்க போறோம். முடிச்சோன்னா எழுந்து போயிடாதீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. எடுத்து வாசிக்கலாம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். என் நல்ல தகப்பனே, ஆவியானவரே, அப்பா என்ற வேலையில கூட ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசப்பா ஆண்டவரே, அடியான மறைச்சு நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பேசுறது ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே பிரோஜனமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க நாம மட்டும் மகிமைப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. இந்த வேலையில கூட முடிந்தது, எதெல்லாம் முடிந்தது அதை பத்தி நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக தேவன் ஏசப்பா முடிந்தது, என்னெல்லாம் முடிந்தது?
முதலாவதாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்ற முடிந்தது. ஆமென். ஏசாயா 9:6, ஏசாயா 53ஆம் அதிகாரம், யோவான் 19:24, சகரியா 13:1 இதெல்லாம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஏசாயா 9:6 பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். ஆமென். அவர் பிறந்தார், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆமென். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், நம்மளுடைய அக்கிரமத்தை அவர் சிலுவையில் சுமந்தார். நமக்காக நம்ம எல்லாருக்கும் பாவங்களே அவர் சிலுவையில் சுமந்தார். யோவான் 19:24 காணப்படுகிறது, என் வஸ்திரத்தை தங்களுக்குள் பங்கிட்டு என் உடையை மேல் சீட்டு போட்டார்கள் என்ற வாக்கியம் அவங்க நிறைவேற்றிருக்கு. சகரியா 13:1 சொல்றாங்க, அவர் கை கால் ரத்தமா இருக்கும்னு சொல்லப்பட்டது போல அவர் சிலுவையில் அறையப்பட்டு தன் கைகால் முழுவதும் ரத்தத்தினால் சிந்தினார். ஒரு சொட்டு ரத்தம் கூட தன் உடலில் இல்லாதபடி எல்லா ரத்தங்களையும் நமக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக பலியிடுதலை ஜெயித்தார். பலியிடுதலை ஜெயித்து முடித்தார். பலியிடுதல் என்ன பலியிடுதல் எடுத்தவர் வாசிக்கலாம். மத்தேயு 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து வாசிக்கலாம். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆமென். ஏசப்பா தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் விற்கிறவர்களும் கொள்ளவர்களும் அங்க இருக்காங்க. தேவாலயத்துல அங்க என்ன பண்றாங்க, அவங்க ஊழியமா பார்க்காம அது ஒரு பணம் சம்பாதிக்கிற இடமாவும் அதை மனுஷர் பார்வையிட தேவைகளாகவும் பார்த்தாங்க. அதனால ஏசப்பா அங்க சென்று அந்த இடத்தெல்லாம் அந்த பலகையை கவிழ்த்து போட்டு அதை ஒரு சபையா ரீஅரேஞ்ச் பண்றாரு. அந்த இடத்துல போட்டிருக்கு, என்னுடைய வீடு ஜப வீடு. ஆமாங்க, ஊழியக்காரர்களுக்கு ஜப வீடு தான் அதிகமாக இருக்கும். ஊழியம் செய்யறவங்க அதிகமா சபையில தான் அதிகமா ஜபம் பண்ணுவாங்க, தேவனோட உறவாடுவாங்க, தேவனோட அசைவாடுவாங்க. ஏன்னா தேவன் வாசம் பண்ணிக்கிற ஸ்தலம் இது, தேவன் உறவாடுகிற ஸ்தலம் இது, தேவன் விரும்புகிற ஸ்தலம் இது, தேவன் பரிசுத்தமா இருக்கிற ஸ்தலம் இது. இதுல போயிட்டு அவங்க விற்கிறதும் கொள்ளறதுமா இருந்ததுனால தேவன் அங்க இயேசுபாவை அனுப்பிச்சு அங்க பலகையை கவிழ்த்து போட்டாரு. அது இதுக்கும் பலியிடுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் மனுஷன் பார்க்கறான்னு ஊழியம் செய்யக்கூடாது, பணத்துக்கோசம் ஊழியம் செய்யக்கூடாது, மற்ற பார்வைக்கோசம் ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுக்காகவும் உண்மையுமாய் உத்தமமாய் எல்லா ஊழியத்தையும் தேவன் செய்த நமக்கு கொடுத்த கட்டளைக்கோசம் ஊழியம் செய்யணுங்க. பலியிடுதல் எதெல்லாம் பலியிட்டாரு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 10:10 சொல்லப்பட்டிருக்கு, தன்னைத்தானே பலியாக கொடுத்தார். ஆமென். தன்னைத்தானே பலியாக கொடுத்ததினால்தான் நமக்கு பரிசுத்தராக இருக்கும். நம்ம பரிசுத்தர ஆகும்படிதான் தன்னைத்தானே பலியாக கொடுத்து பலியிடுதலை ஜெயித்து முடித்தார். இந்த வேளையில கூட நீங்களும் நாங்களும் பரிசுத்தமா இருக்கிறது தேவனுடைய கிருபை. இயேசுபா அன்னைக்கு தன்னை தானே பலியிட்டதுனாலதான் நீங்களும் நாங்களும் இப்ப பரிசுத்தமா இருக்கோங்க. அடுத்ததாக எல்லா ஊழியத்தையும் செய்து முடித்தார். எல்லா ஊழியம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 4:17. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆமென். அவர் சொன்ன எல்லா கிரியைகளும் இயேசப்பா செய்து முடித்ததை இந்த வசனத்துல காணப்படுகிறது. இயேசப்பா என்னெல்லாம் செஞ்சாரு, என்ன ஊழியம் செஞ்சாரு, என்ன ஊழியம் பாத்தீங்கன்னா, மொத்தம் இயேசப்பா 21 ஊழியங்களை 3 வருஷம் செய்து முடித்தார். அந்த 21 ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக பாவிகளை ரட்சிக்கவே இயேசு வந்தார், இழந்ததை தேட இயேசு வந்தார், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார், ஊழியம் செய்ய இயேசு வந்தார், ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார், பிசாசின் கிரியை அழிக்க இயேசு வந்தார், பூமியின் மேல் அக்கினியை போட இயேசு வந்தார், யூதருக்கு ராஜாவாக இயேசு வந்தார், நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த வந்தார், பாவியை மணந்திருப்பதற்கு இயேசு வந்தார், பிரிவினையை உண்டாக்க இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தர இயேசு வந்தார், அழிவில் இருந்து தப்பிவிக்க இயேசு வந்தார், பாடுகளை சகிக்க இயேசு வந்தார், பிரசங்கிக்கவும் குணமாக்கவும் இயேசு வந்தார், பரிபூர்ண ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார், நியாய தீர்ப்பு கொடுக்க இயேசு வந்தார், உலகிற்கு ஒளியாக இயேசு வந்தார், பிதாவின் சித்தத்தை செய்யும்படி இயேசு வந்தார், யாருக்கும் முன்மாதிரியாக திகழ இயேசு வந்தார், உலகுக்கு ரட்சிப்பை கொடுக்க இயேசு வந்தார். ஆமாங்க, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுறது இயேசுவோட கிருபை. 21 ஊழியத்தை 3 வருஷம் தேவனுக்கு உண்மையாகவும் உத்தமமாகவும் பரிசுத்தமாகவும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி செய்தார். எல்லா ஊழியத்தையும் அரைகுறையா செய்யல, எடுத்த ஊழியத்தை முழுமையா செய்தார், எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்லா செஞ்சாங்க. இயேசுப்பா பாத்தீங்கன்னா யாரோ மாதிரி இல்லை, இயேசுப்பா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்லா செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப முடிந்ததுன்ற வார்த்தைய வேற பைபிள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
வேற மொழிபெயர்ப்பு பைபிள பாத்தீங்கன்னா எல்லாம் முடிந்தது, எல்லாவற்றையும் முடிந்தது, பரிபூர்ணமாய் முடிந்தது, நிறைவேற்றி முடித்தார், அந்த மாதிரிதான் எல்லாமே இருக்கு. அப்ப இதுல என்ன கற்றுக்க முடியுதுன்னா, எல்லாத்தையும் அவர் 1-2 முடிக்கல, எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்லா பண்ணி முடிச்சாருங்க. ஏசப்பா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சு நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்காரு. நம்ம ஏசப்பாக்க என்ன செய்ய போறோம்? இதை யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த நிலையத்துல ஏசப்பாக்க என்ன செய்ய போறோம்னு யோசிச்சு பாருங்க. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, ஏசப்பா செய்த எல்லாத்தையும் முடிந்தாரு. நம்ம வாழ்க்கையில என்ன முடிக்க போறோம்? நம்மளால முடிந்த கோபத்தை என்னோட முடிக்க போறோம். நம்மளால முடிகிற எல்லாவற்றையும் என்னோட முடிக்க போறோம். எல்லாரும் அர்ப்பணித்து எல்லாம் முடித்தீங்கன்னா உங்களால ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அருமையான தேவ பிள்ளை ரொம்ப அழகா பேசுனாங்க தம்பி. ஃபர்ஸ்ட் முறை சொன்னேன், வா பார்த்து பேசுப்பா, நல்லா ஜெபம் பண்ணு. கர்த்தர் நிச்சயமா அந்த பிள்ளையை மறைத்து கர்த்தர் வெளிப்பட்டார். தேவ சித்தத்தை, இயேசு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். இன்னைக்கு இந்த பூமியில உன்னை படைச்சுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென். உன்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையை முடிக்க இல்ல, உன்னை கொண்டு அநேகரை ஆண்டவர் ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கொண்டு நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை பேசுவீராக. ஒவ்வொருவருடைய இருதயம் தகப்பனே உமக்குள்ளாய் திருப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் என்ஜோ நல்ல பிதாவே. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரத்திலே 46வது வசனம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்வாரானால் அந்த காரியத்திற்கு நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். அவர் பேசுவாரானால் அதற்கு ஒரு வல்லமை உண்டு. ஆமென். அவர் செய்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 6 வார்த்தைகளை பேசி முடித்து விட்டு 7வது வார்த்தையாக பிதாவே உம்முடைய கைகளில், இங்க நம்ம நல்லா கவனிக்கணும், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் பேசினதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கடைசியாக பேசியதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த வார்த்தையை பேசிவிட்டு அவர் அங்க கடைசியா வாசிக்கிறோம், ஜீவனை என்ன பண்றாரு? விட்டார். ஆமென். அல்லேலூயா. ஏன் என்று பார்ப்போமானால் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தையை சொன்னார், அவர் ஒப்பு கொடுத்ததற்கான நோக்கம் என்ன, முகாந்திரம் என்ன என்று நாம் பார்ப்போமானால் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து, இப்ப நல்லா கவனிக்கணும், மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம் தேவன் மரணத்தை பரிகரித்தார் என்று சொல்லி. ஆமென். நம் வாழ்கிற இந்த பூமியிலே அநேக பரிகாரங்கள் செய்யப்படுகிறது. ஆமென். அந்த பரிகாரம்லாம் எதற்கு அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், வியாதியிலிருந்து விடுதலை அடைய, ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள பரிகாரம் செய்யப்படுகிறது. ஆமென். சாபத்திலிருந்து விடுதலை பெற பரிகாரம் செய்யப்படுகிறது. ஆமென். நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, ஜெயத்தை பெறுவதற்கு என்ன செய்யப்படுகிறது? உலகத்துல பரிகாரம் செய்யப்படுது. அவருடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, அந்த பரிகாரம் செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஜெயம் கிடைக்கிறது என்பது ஒரு நம்பிக்கை. ஆமென். இங்க நம்ம தெளிவா வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்தார் என்று சொல்லி. ஆமென். நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கும்படியாகவே அந்த கல்வாரி சிலுவையிலே தேவன் பேசுகிறார், பிதாவே உம்முடைய கைகளிலே என்னுடைய ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று பேசினதற்கான ஒரு முகாந்திரம், தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை தேவன் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அதற்கு பின்பதாக நம்ம அந்த வசனத்தை வாசிப்போமானால், தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை இதன் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக பார்க்கிறோம் அழியாமை. ஆமென். அழியாமை என்பது பார்த்தோம் அப்படின்னா, அந்த அழியாமைக்கு வார்த்தை, அந்த அர்த்தம் அப்படி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னா, தேவன் மகிமை அழிவதில்லை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் இந்த பூமியில் இருந்து அழிவதில்லை. ஆமென். தேவன் நம்மை தெரிந்து கொண்டது ஒரு நாளும் அழிவதில்லை. ஆமென். தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவர் என்னை செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றுமே என்ன செய்யல,
அழிய போவதில்லை. ஆமென். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் மூலமா தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்கள் ஒரு நாளும் அழிவதில்லை. ஹல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய மகிமைகள் ஒரு நாளும் அழிவதில்லை என்பதை தேவன் அங்கே வெளியரங்கமாக்கி இருக்கிறார். அதை எப்படி ஆக்கினார் அப்படின்னு சொன்னா ஒரு சுவிசேஷமாக. ஆமென். அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மரணத்தை பரிகரித்தார். அடுத்த கடைசியான வார்த்தையை வாசிப்போமா? ஜீவனையும் அழியாமையையும். ஆமென். அல்லேலூயா. தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கி இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை, அவர் அழியாமல் இருக்கிறவர், அவருடைய மகிமை அழிவதில்லை, அவருடைய வார்த்தை அழிவதில்லை. அவர் வெளியரங்கமாக்கி கொடுத்த வார்த்தையின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அவர் ஜீவன் உள்ளவர், அவருடைய மகிமை ஒரு நாளும் அழிவதில்லை என்று சொல்லி. ஆமென். மறுபடியும் லூக்கா 23வது அதிகாரத்துல 46வது வசனத்தை வாசிப்போமா? இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம் ஆவி என்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்புறம் கடைசியா பார்க்கிறோம் ஜீவனை விட்டார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆமென். ஆவி எப்போ உருவாகிறது? நம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக நம்ம தெரிந்து கொண்ட தேவன் தாயின் கருவில் உருவாகும் போது தேவன் அந்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அந்த ஆவி நம்ம மரிக்கும் போது அந்த ஆவி எங்க போகுது அப்படின்னு சொன்னா கர்த்தர் கொடுத்த இடத்துக்கே போகுது. ஆமென். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம் பிறப்பு, கடைசியா இறப்பு. ஆமென். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார், அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். நம்ம தெளிவா வாசிச்சோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு வாசிக்கலாமா? இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி. அடுத்து கடைசியா வாசிக்கலாம் தேவன் ஜீவனை விட்டார். இதுக்கு நடுவுல கர்த்தர் சொல்றாரு ஒப்பு கொடுக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை. ஆமென். இந்த ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு. இது பார்க்கிறோம் 100க்கு அதிபதி அங்க நடக்கிற விஷயத்தை தேவனுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். வசனத்தை வாசிக்கலாமா? 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு. 100க்கு அதிபதி அங்க தேவனுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அடுத்து வாசிப்போம். மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி இப்ப இங்க பாக்குறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. இங்க பாக்குறோம் பிறப்பு, இறப்பு, இதுக்கு நடுவுல ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பாக்குற ஒரு மனுஷன் சொல்றான், இவர் யாரு? வாசிக்கலாமா? இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி நல்ல ஒரு நற்பெயரை தேவன் பெற்றுக் கொள்கிறார். ஆமென். அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிற ஒரு மனுஷன் சொல்றான், இவர் நீதிபரன் என்று சொல்லி ஒரு நற்பெயரை அவருக்கு கொடுக்கிறான். ஆமென். அடுத்து வாசிக்கலாம். என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். ஆமென். நம்முடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் அவர் ஒரு நற்பெயரை கொடுக்கிறான். அடுத்ததாக தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா தேவனை பற்றி நிச்சயமா அவன் தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். அப்ப நான் நம்புறேன் அந்த இடத்துல தேவனுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இந்த 100க்கு அதிபதிக்கு ஒரு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆமென். அவன் 100க்கு அதிபதிக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது நிமித்தமாக மாத்திரம்தான் அவன் தேவனை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா மகிமைப்படுத்துகிறான். ஆமென். முதலாவதாக நாம் பார்த்தோம் தேவன் மரணத்தை பரிகரித்தார். எப்ப பரிகரித்தார் அப்படின்னு சொன்னா அவர் பிதாவுடைய கைகளிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக தேவன் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமானால் தேவன் நிச்சயமாய் நம் மூலமாக தேவனுடைய மகிமையை வெளியரங்கமாக்குவார். ஆமென். இதை அழிக்க முடியாத உண்மை. ஆமென். இரண்டாவதாக பார்க்கிறோம் அவருடைய பிறப்பு, இறப்பு, இதற்கு நடுவில் ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் பொழுது ஒரு நற்பெயர் உண்டாகிறது. அதுவும் அல்லாமல் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்துகிறார்கள். ஆமென். அப்ப இந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ இங்க நீங்களும் நானும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அநேக கண்களுக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நாம சாட்சியான வாழ்க்கையை, அது நம்முடைய சாட்சி அநேகருக்கு சுவிசேஷமாய் மாறும்படியான ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்க வேண்டியது. ஆமென். இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வருகிறது. ஆமென். அந்த போராட்டத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல 12வது வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல 12வது வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன்.
நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அதுதான் தேவனுடைய நோக்கம். அதற்காகத்தான் நீ சில பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறாய். அடுத்து வாசிக்கலாம். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. தேவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அநேக காரியங்களை தேவனுக்கு என்று இழந்திருப்பீர்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி. ஆமென். அடுத்து வாசிக்கலாம். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்நாள் வரைக்கும் என்று சொல்லும்போது, நீ பிறந்த போது உன் தாய் ஒருவேளை உன்னை ஒப்பு கொடுத்திருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வாலிப பிரயாணத்துல நீ ஒப்பு கொடுத்திருக்கலாம், ஒருவேளை வெட்கமும் அவமானம் உடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. தேவன் இப்பொழுது சொல்கிறார், நீ ஒப்பு கொடுத்த காரியத்தை நீ மறிக்கிற பரியந்தம் தேவன் அதை மறப்பதில்லை என்று சொல்லி. ஆமென். ஒருவேளை உன் தாய் உன்னை மறந்து போகலாம். ஆமென். உன் தாய் உன்னை ஒப்பு கொடுத்ததை மறந்து போயிருக்கலாம், ஒருவேளை நீ கூட ஒப்பு கொடுத்ததை மறந்து போயிருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஒப்பு கொடுத்ததை தேவன் மறக்கவே மாட்டார் என்று சொல்லி இந்த இடத்திலே தேவன் வெளியரங்கமாக்குகிறார். அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்து உன்னுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அநேகருக்கு சுவிசேஷமாய் மாறும் பொழுது உனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பலன், நமக்கு கிடைக்கிற நம்முடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தத்தில் கிடைக்கிற ஒரு பெரிய பலன் என்ன சொல்லி பார்ப்போமா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 3வது வசனம். பிலிப்பியர் 4:3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இதனுடைய வாசிக்கலாமா? கடைசி பகுதி மட்டும். அவர்களுடைய நாமங்கள் சுவிசேஷம் அந்த வார்த்தையில இருந்து வாசிக்கலாமா? என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் உன்னுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அவருடைய சுவிசேஷத்திற்கு பிரயோஜனமா இருக்குமானால் வாசிக்கலாம். என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆமென். இது விலையேற பெற்ற பாக்கியம். ஆமென். இது எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல. ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் ஒப்பு கொடுக்கப்படாதவர்களுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஆமென். இந்த ஒப்பு கொடுக்கப்படாதவருடைய வாழ்க்கையில சத்துருவானவன் பாவத்தை கொண்டு வருகிறான். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். அந்த மரணம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நம் வாழ்ந்ததற்கான ஒரு பிரயோஜனமே இல்லாமல் மாற்றி விடுகிறது. ஆமென். நீங்க ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி தோணலாம், இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குமே மரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமென். ஆனா இந்த பாவத்துல மரிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மரணமா அப்படின்னு சொன்னா இல்ல. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே மரணம் உண்டு. ஆனால் சத்துருவானவன் கொண்டு வருகிற பாவத்தின் மூலமாய் பலனாகிய மரணத்தை நீங்கள் சுதந்தரிக்கும் பொழுது அந்த பாவத்தின் மரணம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து நீங்கள் பரிசுத்தத்தோடு மரிக்கிற மரணம் பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்படுகிறது. அந்த எழுதப்பட்ட பெயர் உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகிறது. ஆமென். இந்த நாட்களிலும் கூட தேவன் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் நம்மை கொண்டு தேவன் அவருடைய மகிமையை நம் மூலமாய் வெளியரங்கமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம கடைசியா கேட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார், அவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஒப்பு கொடுத்ததை குறிச்சு அழகா தம்பி பேசுறாங்க. அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபையும் மாறாதவைகள், அவர் மகிமையும் மாறாதவைகள். நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். ஒப்பு கொடுக்கும் போது உங்க பெயரை ஜீவ புஸ்தகத்திலே கர்த்தர் எடுத்துவார். ஆமென். 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 ஒப்பு கொடுத்ததை குறிச்சு ஒரு சரணம் பாடிட்டு காயத்தமாக போகிறோம். இயேசு கடைசியா தன் சீசர்களுக்கு திருவிருந்து கொடுக்கும் போது அவருடைய கால்களை கழுவினார். வேக வேகமா கொஞ்சம் கால்களை கழுவினார். கழுவி அவங்களை என்ன பண்ணாருன்னா அதுல என்னத்தை காட்டுறாருன்னா தாழ்மையை காட்டுறார். ஆமென்.
ஆமென். நான் அதை எடுத்துட்டு வந்த அந்த நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே